சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர்கள் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களும் மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்களும் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர்கள் மீனா அம்மாவும் சத்தியமூர்த்தி ஐயாவும் 1989 மனவளக்கலையில் இணைந்து பயிற்சி எடுத்துக் கொண்டார்கள். அருள்நிதியாக 32 வருடங்களாக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வானியல் துறையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கீழ் 5 ஆண்டுகள் பணியாற்றிய பெருமைக்குரியவர்கள். எல்என்டியில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர்கள். தற்பொழுது ஸ்பேம் மெக்கானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியை பெங்களூரில் நிறுவி அதன் மேனேஜிங் டைரக்டராக நிர்வாகம் செய்து கொண்டு வருகின்றார்கள். 2008 ஆண்டிலிருந்து ஐயாவும் அம்மாவும் முதுநிலை பேராசிரியர்களாக மிக சிறப்பாக தொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். பெங்களூர் மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டியாக உள்ள ஐயா அவர்கள் தனியார் நிறுவனங்களில் கல்லூரிகளில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வகுப்புகள் எடுத்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் வேதாத்திரியத்தை அம்மாவும் ஐயாவும் வேதாத்திரியத்தை தமிழ், ஆங்கிலம், கன்னடம் என பல்வேறு மொழிகளில் வழிநடத்தும் பெருமைக்கு உரியவர்கள். சிங்கப்பூர், துபாய், ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளிலும் குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெற்றி என்ற நிறுவனத்தை நிறுவி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் பெற்ற ஐயாவையும் அம்மாவையும் வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, அம்மா வாழ்க வளமுடன். வளமுடன். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்க ஐயா. அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த இணைப்பை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் ஐடி அன்பர்களுக்கும் இந்த இணைப்பில் கலந்துள்ள மனவளக்கலை அன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அடிக்கடி எங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் போலான்ட்டு இருக்கேங்க. ஐயா, நான் தவம் பண்றேன், விடாம ஒரு 2-3 முறை பண்றேன். ஆனாலும் அப்போ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனர்ஜி லெவல் இருக்கு. அந்த எனர்ஜி லெவல் என்னால தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது சயின்ஸ் கூட சொல்லுது, மெடிக்கல் சயின்ஸ் கூட என்ன சொல்லுதுன்னா, நீங்க பீட்டால இருந்து ஆல்பா தீட்டாக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் அந்த தவத்தால கிடைத்த மன அலைச்சூழல் குறைந்ததை அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். அது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்ட் த டே வித் மெடிடேஷன், அமைதி நிலைக்கு வந்துடும். அது 12 மணி நேரத்துல குறையிறப்போ எண்ட் த டே வித் மெடிடேஷன். அப்படி இருக்கிறப்ப திருப்பி அந்த அலைச்சூழல் குறைந்தே இருக்கும், அமைதியா தூக்கம் வரும், மெலட்டோனின் செக்ரீஷன், செரட்டோனின் எல்லாம் ப்ராப்பரா அமையும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எங்களால ஏன் நான் தவத்தை பண்ணியும் மெடிடேட் பண்ணியும் எங்களுடைய அந்த மன அலைச்சூழல் குறைந்ததை ரீட்டைன் பண்ண முடியல 12 மணி நேரம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஒரு பதில் சொன்னீங்களா? ஐயா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளதுல இருக்கிற அது ஒரே தான் இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு. இப்போ அகத்தாய்வு யாரெல்லாம் ரெகுலரா பண்ணாம இருக்காங்களோ அப்ப அவங்களுடைய எதிர்மறை குணங்கள், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், இதெல்லாம் என்ன பண்ண தெரியுங்களா? தவத்தை முடிக்கிறீங்க, மன அமைதி நிலைக்கு வந்துருச்சு. அப்போ வெளியில வந்த உடனே பாக்குறீங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது. நீங்க சொன்னதை உங்க பையனோ வேலைக்காரனோ வீட்டுல யாரோ செய்யல. அப்ப என்ன பண்றீங்க? உடனே உங்களுக்கு உணர்ச்சி வயப்படுறீங்க. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அதை அங்க வைக்காதேன்னு சொல்றேன்ல அப்படின்னு நீங்க டக்குன்னு உணர்ச்சி வயப்படுறீங்க. அப்போ எனர்ஜி லாஸ் ஆகுது. உணர்ச்சி வயப்படுறப்ப எனர்ஜி லாஸ். அந்த எனர்ஜி லாஸ் என்ன ஆகுது? மன அலைச்சூழலை அதிகப்படுது. the frequency will increase. தொடர் நிகழ்ச்சியா நடக்குது பாருங்க. frequency அதிகமான உடனே நீங்க இன்னும் இமோஷனல் ஆயிடுறீங்க. அந்த ஆசைப்பட்டதுனாலதான் அதை அங்க வைக்கல செய்யல நஷ்டமாயிருமோ நினைக்கிறீங்க, அது சினமா மாறுது. அப்படியே என்ன ஆகுது? அந்த இமோஷனல் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போறீங்க. அந்த மாதிரி போறப்போ
யூ டேக் அ ராங் டெசிஷன். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தவறான முடிவுகளை எடுக்கிறோம். தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால என்ன ஆகுன்னா, இட் லீட்ஸ் டு காம்ப்ளிகேஷன்ஸ், சிக்கல்களை உருவாக்குது. காம்ப்ளிகேஷன் உருவாக்குறதுனால என்ன ஆகுது, கான்ஃபிளிக்ட், அடுத்த தொடர் நிகழ்ச்சியா கான்ஃபிளிக்ட், மோதல்கள் நடக்குது, தகராறு, தனக்கும் பிறருக்கும் சமுதாயத்துக்கும் அப்படி எல்லாம் ஒரு தகராறு நடக்குது. அப்போ இந்த எதிர்மறை எண்ணங்களால், எதிர்மறை குணங்களால் என்ன தியானம் பண்ணாலும் நீங்க அகத்தாய்வு பண்ணியே தீரணும். அதுக்கு தான் அகத்தாய்வு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நம்ம மனவளக்கலையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். அது சப்ளிமேஷன், குணநலப்பேறு. அந்த எதிர்மறை குணங்களை நல்ல குணங்களா, நேர்மறை குணங்களா மாற்றிக்கணும். நேர்மறை எண்ணங்களை, எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கணும். அதுக்கு தான் சப்ளிமேஷன். greed, anger, miserliness, immoral sex, inferiority, superiority complex and vengeance. இது எல்லாமே சப்ளிமே என்ன இல்ல, குணநலப்பேறு மாறணும்னே greed, பேராசை நிறைமனமா மாறிடும். பேஷன்ஸ், கோபம், பேஷன்ஸ். அப்புறம் மைசரில் ஜெனராசிட்டி, இம்மாரல் செக்ஸ், சாஸ்டிட்டி, இன்ஃபீரியாரிட்டி, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஈக்வானிமிட்டி. அப்புறம் வெஞ்சன்ஸ் வந்து ஃபர்கிவ்னஸா மாறும். இதை மாறினா என்ன நடக்கும்னு பாருங்க. நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தற்சோதனையும் கூடவே செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேர்மறை குணங்களா மாறிடும் எதிர்மறை குணங்கள். அது என்ன நடக்கும்னா, யூ கன்சர்வ் எனர்ஜி. தற்சோதனை பண்ணாதப்போ எனர்ஜி உங்களால தக்க வச்சுக்க முடியல. நீங்க தற்சோதனை பண்றப்போ யூ ஆர் ஏபிள் டு கன்சர்வ் எனர்ஜி, பாதுகாத்து கொள்ள முடியும், பாதுகாத்ததை பராமரிக்கவும் முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும், மைண்ட் கிளியர் ஆகும், காம் ஆகும். காம்னஸ் ஆட்டோமேட்டிக். அங்க மைண்ட் என்ன ஆகுது, ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போகுது. இங்க திருப்பியும் லோவர் ஃப்ரீக்வன்சிலேயே இருக்கும், குறைந்த அதிர்வெண்களுக்கு இருக்கும். அடுத்தது அமைதியான நிலையில உங்களால சரியான முடிவு எடுக்க முடியும். ரைட் டிசிஷன் அட் ரைட் டைம், சரியான முடிவு எடுக்க முடியும். அந்த சரியான முடிவு நீங்க எடுக்கிறப்ப என்ன ஆகும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சொசைட்டில ஹார்மனி இருக்கும், சமூக நல்லிணக்கமும், குடும்பத்தில் அமைதியும், சமுதாய நலமும், குடும்ப நலமும், உறவுகளும் காக்கப்படும். அடுத்தது அதுவே காக்கப்படுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைதியும் சந்தோஷமும் நிலையா இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இப்ப என்ன ஆகும், நீங்க தியானமும் தற்சோதனையும் பண்றப்போ யூ ஆர் ஏபிள் டு மெயின்டைன் ஆல் தீஸ் திங்ஸ். திருப்பி அதை சொல்ல வர்றேன். தியானமும் தற்சோதனையும் பண்ணீங்கன்னா யூ கேன் கன்சர்வ் எனர்ஜி, மைண்ட் அமைதி நிலை, மைண்ட் காம்ஸ் டவுன், லோவர் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் யூ வில் டேக் ரைட் டிசிஷன். ரைட் டிசிஷன் எடுக்கிறதுனால யூ ஆர் ஏபிள் டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சோசியல் ஹார்மனி. அதை மெயின்டைன் பண்றப்போ உங்க மனம் அமைதி நிலைக்கு வரும், சந்தோஷமாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப அழகா ஒரு இது சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் எல்லாருமே. Everyone has to meditate and introspect. Only if you meditate, you will be able to identify your weakness. நீங்கள் தியானம் செய்தால் மட்டுமே உங்களுடைய பலவீனங்களை அடையாளம் காண முடியும். சரி, இப்ப அடையாளம் கண்டுட்டீங்க. Only if you introspect, நீங்கள் தற்சோதனை செய்தால் மட்டுமே you can change your mind and you will be able to meditate deeply. நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டால் மட்டுமே, உங்கள் மனத்தை மாற்றினால் மட்டுமே நீங்கள் ஆழமாக தியானம் செய்ய முடியும். அப்ப ரெண்டுக்கும் ஒரு கோரிலேஷன் பாருங்க. Therefore both meditation and introspection are interdependent. அப்படின்னா எனவே தியானம் மற்றும் அகத்தாய்வு இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. எப்ப நீங்க தியானம் மட்டுமே பண்ணிட்டு அகத்தாய்வு பண்ணலையோ, அப்போ உங்களால you are unable to maintain the calmness, அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சுக்க முடியல, எனர்ஜியை கன்ஸ்பர் பண்ண முடியாமலாம் ஆயிடும். ரெண்டையும் பேரலா பண்ணிட்டே வந்தீங்கன்னா you are able to maintain peace and happiness all throughout your day, 24/7 into 365 days. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தேன். You want to share anything? சரி.
வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க வளமுடன். கேள்வி பதில் கேள்வி போலாம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. அன்பர்கள் இப்பொழுது ஹேண்ட்ரைஸ். டி.எஸ். ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர்கள் தம்பதிகளுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வணக்கம். நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அகத்தாயை பற்றி இப்போ கேட்டோம். அம்மா, என்னுடைய கேள்வி என்னன்னா, அறிவு திருக்கோயில்னு 200க்கு மேலே திறந்துருக்காங்க, இருக்கு, ரைட்டு. ஆனால் அது கோயில் மாதிரி இல்லை, ஒவ்வொரு மாதிரி இல்லை, கலசம் மாதிரி இல்லை, பூஜை புனஸ்காரம் பிரம்மோஸ் எதுவுமே இல்லை. ஆனால் கோயில் சொல்கிறோம், ஏன்? ஏன்னா இத பத்தி விவேகானந்தர் அந்த காலத்திலேயே சொல்லி எழுதி வச்சிருக்காராமா. ஒருத்தர் புஸ்தகத்தை கொண்டாந்து சுவாமிஜி கிட்ட கொடுத்து பாருங்கய்யா அப்படின்னுட்டு என்ன சொன்னாராம், பின்னால ஒருத்தர் வருவாரு, அவரு அறிவேதான் தெய்வம்னு உலகுக்கு உணர்த்தி அந்த அறிவுக்கு திருக்கோயில் கட்டுவாரு. அங்க விளக்கெல்லாம் ஏத்த மாட்டாங்க, பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்க வெறும் டீச்சர் ட்ரைனிங் தான் நடக்கும். இந்த டீச்சர்கள் உலகம் பூரா போய் இந்த ஞானத்தை பரப்புவாங்கன்னு எழுதி வச்சிருக்காராம். இப்ப அறிவேதான் தெய்வம்னு சொன்ன பின்ன உங்க அறிவாக இருக்கும்போது நீங்க உங்க அறிவை எப்படி வழிபடுவீங்க? கற்பூரம் காட்டணுமா, பூ போடணுமா, நைவேத்தியம் பண்ணணுமா? அது உருவமே கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு? நான் என் பையன்கிட்ட என்ன தெரியுங்களா சொல்லுவேன், அவங்க எல்லாம் இன்னும் சின்னவங்க, அவங்க அப்படியே பழசும் ஞாபகத்துல இருக்கணும், அப்பதான் அந்த தர்ம நெறியிலே இருப்பாங்கன்னுட்டு விளக்கெல்லாம் ஏத்த சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு இன்னொரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, இது இப்பவே கொடுக்குறேன் இது முடிச்ச உடனே. என்னன்னா அப்போ என் பையன்கிட்ட, பாருடா, எனக்கு சுவாமிஜி ஞான தீபத்தை ஏத்தி வச்சுட்டாரு, நீங்க எல்லாம் இந்த எண்ணெய் தீபம் எல்லாம் நான் ஏத்த மாட்டேன், நீங்க ஏத்துங்க அப்படின்னுட்டு அவனை செய்ய சொல்லுவேன். இப்போ விளக்கு எரியும் போது என்ன ஆகுது, நெருப்புக்கே ஒரு தன்மை டைரக்ட் கான்டாக்டோட இருந்தா அணுக்களை வேற வேறையாக்கிடும். ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு பேப்பரோ என்னத்தை போட்டாலும் நெருப்புல போட்டாலும் அணு அணுவா பிரிஞ்சுடும். ஆனா இன்டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும்போது அணுல இருந்து வர அலைய விரிவலையத்தான் ஜாஸ்தி பண்ணும், காந்தத்தை தான் ஜாஸ்தி பண்ணி விடும், தூண்டி விடும். இப்ப காத்துல அணுக்களால் ஆனதுதான் காத்து. சபட்டாமிக் பார்ட்டிகளால, இப்போ ஆட்டம்ஸ்ங்கிறோம், அது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் 3 ஆள் ஆனதுன்னு நினைக்கிறோம். 3மே சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் தான். நியூலி ஃபார்ம்டு சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் தான் எலக்ட்ரான். கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சா அதுக்கு பேர் புரோட்டான், இன்னும் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் நியூட்ரான். அப்போ காத்துல அணுவா இருக்கிற அந்த இத அணுக்களை பிரிச்சிடுது, சபட்டாமிக் பார்ட்டிகளா பரமாணுக்களாக பிரிச்சிடுது. அந்த பரமாணுங்கிறது தான் விண், உயிர், உயிர் துகள். அப்போ நமக்கு வீட்டுல விளக்கேத்தி வச்சோம்னா அங்க அப்படியே சுத்தி வர காத்துல இருக்கிறது எல்லாம் சாதாரண கேசஸா இருக்கிறது எல்லாமும் உயிர் சக்தியா மாறி 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 வீடு பூரா நல்லா இருக்கும். அதுக்குதான் எல்லாரும் வீட்டு முன்னாடியும் அந்த செவுத்துல ஒரு இது பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன, மாடம்பாங்க அந்த காலத்துல. விளக்கு மாடம், அதுல சின்னதா விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அங்க எல்லாம் அப்படி அணுக்கள் உயிரணுக்களா இருந்தாக்க யாராவது உள்ள வரும்போது அவங்களுக்கும் நல்லது, இந்த வீட்டுக்காரங்களுக்கும் நல்லது, அவங்களோட நெகட்டிவ் வராது உள்ள. அந்த மாதிரி பிசிக்கலா ஒரு நன்மை இருக்கு கண்டிப்பா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அறிவேதான் தெய்வம்னு சொல்லி கொடுத்துட்டு அங்க போய் விளக்கேத்தி வைக்க சொல்லுவாங்களா? பூஜை பண்ணணுமா, அறிவே நமகா புத்தியே நமகான்னு பண்ணணுமா, என்ன சொல்லணும்? அதனால கோயில் இருக்கும், அதுக்கு அந்த சடங்கு எல்லாமும் சொன்னா புரியாத மூட ஜனங்களுக்காக, பாவம் அவங்க கிட்ட போய் நீ ஏன் தெய்வ வடிவம்னு சொன்னா நானா அப்படிங்குங்க, முழிக்கும், ஒண்ணும் புரியாது. அவங்களுக்கு மாதிரி இதுதான் சாமி, நீ உன்னோட குறையெல்லாம் சொல்லு அப்படிங்கணும். அவங்க சாமிகிட்ட சொல்லிட்டா எல்லாம் நல்லா ஆயிரும்னு நம்புவாங்க. இல்லைன்னா மனசை மாத்திக்கோன்னா மாத்திக்க தெரியாது, பாவம் அறியாமையில இருந்தவங்க. அப்ப இப்படி ஆரம்பிச்சு விட்டாங்க. இப்போ இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்தாச்சு. நாமெல்லாம் பிஹெச்டி ஆன்மீகத்துல, பிஹெச்டி இந்த வேதாத்ரியன் டிசைபிள்ஸ் எல்லாரும் பிஹெச்டி வந்திருக்கோம். இங்க போயிட்டு ஸ்கூலோ காலேஜ் மாதிரி எல்லாம் என்னவும் எதிர்பார்க்க கூடாது. ஓகே 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 எல்லாருமே விளக்கம் கொடுத்தீங்க. இந்த கேள்வி கேட்டது காரணம் என்னன்னாக்கா, பல வகுப்புகள்ல இளைஞர்கள்லாம் கேள்வி கேட்கறாங்க, சரியான பதில் கொடுக்க முடியல, அதுக்காக உங்களை கேட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றியா.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயாவுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கிருபாநிதி. அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. என்னுடைய அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? கேக்குது. கேக்குதாம்மா? கேக்குது. அதாவது நான் வந்து இதுல வேதாத்திரியத்துல 10 வருஷமா இருந்தா கூட 6 வருஷமா தான் ரொம்ப ஈடுபாடா தவம் பண்ண, தற்சோதனை பண்ண, இப்படி இருக்கேன். தவம் பண்ண எதையுமே ஒரு நாள் கூட நான் மாறினது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்பாவது ஒரு நாள் தவிர்த்தாதான். ஆனா இதே சமயத்துலமா இப்ப 1 வருஷமா தவம் செஞ்சு முடிச்சோன்னே ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கிட்டே தவம் பண்றேன். இப்ப 1 வருஷமாவே உங்கள்ட்ட கேட்கலாம்னே இருந்தேன். எனக்கு நைட்டு தவம் முடிச்சோன்னா அந்த தண்ணி குடிச்சாதான் எனக்கு ஒரு நிறைவா இருக்கு. அந்த அளவுக்கு வாயெல்லாம் ஒட்டிடுது. அது என்னன்னு தெரியல. தவம் முடிச்சோன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொன்னுமா, சாந்தி தவம் நைட்ல ரொம்ப நேரம் பண்றேன்னு வைங்க, நானா பண்ணிட்டு படுத்தேன்னா தூங்கிடுவேன். யூடியூப் போட்டு படுனா 1/2 மணி நேரம் இருந்தேன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவேன். தூக்கமே வராது. அதை நான் முதல்ல இதை கேட்கலாமான்னு கூட நினைச்சேன். ஏன்னா சாந்தி தவம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தூக்கம் நல்லா வரும்ன்றாங்க. யூடியூப் போட்டு பண்ணுனேன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு நைட் தூங்க மாட்டேன். 1 மணி 2 மணி ஆயிரும். நானா பண்ணிட்டு 5 நிமிஷம் பண்ணிட்டு படுத்தனா தூங்கிடுவேன். இதுக்கு ஒரு விளக்கமா இத சொல்லுங்க, நான் இன்னொன்னு சொல்றேன். சரி, இப்போ முதல் கேள்விக்கு தண்ணி குடிக்கிற விஷயத்துக்கு, தவத்துல நமக்கு என்னவும் உள்ள ட்ரைகிய ஒன்னும் ஆகுறது இல்ல. அதனால தவம் முடிச்ச உடனே தண்ணி குடிக்கணும்னு தோணாது. அது பியூர்லி சைக்கலாஜிக்கல். உங்களுக்கு நீங்க இருக்கிற ஊரு வெயில், அதனால கொஞ்சம் தாகம் எப்போ எப்படின்னு வந்து எடுத்துட்டே தான் இருக்கும். அதனால இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர தவத்துக்கும் தாகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆச்சுங்களா? அடுத்தது தவம் விஷயத்துக்கு, நீங்களா பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே சாந்தி தவம் பண்ணுது, அப்படியே தூக்கத்துக்கு போயிடுது. ஆனா யூடியூப் போட்டுட்ட உடனே உள்ளூர சப்கான்சியஸ்லி ஒரு இது விழிப்பா ஸ்டிப்பா எந்திரிச்சு நின்னுக்குது. நான் அதை கவனிக்கணும், அது சொல்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்க கவனம் வெளியில போறதுக்காக ஸ்டிப் ஆயிடுது. பிரெயினை ஸ்டிப் ஆக்கிட்டீங்கன்னா தூக்கம் வராது. அதனால யூடியூப நம்பிட்டு இருக்க வேண்டாம். நீங்களாக சாந்தி தியானம் பண்ணி நேச்சுரலா அது பாட்டுக்கு தூக்கத்துக்கு போயிடும். சுவாமிஜியோட ரிலாக்ஸேஷன் போட்டுட்டாலும் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போட்டுட்டா ஓகே. ராத்திரியில போட்டுட்டீங்கன்னா அவர் அதை முடிக்கும் போது எழுப்பி விட்டுருவாரு. கண்டிப்பாமா. அதனால அதெல்லாம் போட்டு கூடாது. அப்ப நீங்களாகவே சொல்லிக்கோங்க. எத்தனை நாளைக்கு சின்ன குழந்தையாட்டம் மொபைல் எல்லாம் டிபெண்ட் ஆயிட்டு போட்டுட்டு கிடக்கிறது. நீங்களே தியானம் பண்ணுங்க. ஓகே, நன்றி மண்ணா. ஒண்ணு அந்த வேதாந்தம் சித்தாந்தம் இதுக்கு என்னமா வித்தியாசம்? நேத்து ஒரு புக்ல படிச்சு எனக்கு அவ்வளவா புரியல. வேதாந்தம் எங்க அம்மா வேதாந்தம் பேசாதேடி அப்படிம்பாங்க. அதாவது வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா என்னம்மா? வேதாந்தம்னாக்கா, வேதம்ங்கிறது இயற்கையை கவனிச்சு கவனிச்சு இயற்கை எப்படி இருக்குன்னு அதை அனலைஸ் பண்ணிட்டு வந்தது. முதல்ல விண் வந்தது, விண்ணுல இருந்து வாயு வந்தது, அக்னி வந்ததுன்னு அந்த சான்ஸ்கிரிட்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. இயற்கைய ரசிச்சு வந்தது வேதம். ஆனா அந்தம்னா எண்ட் நினைக்க கூடாது, கன்க்ளூஷன். வேதா கன்க்ளூட்ஸ், இட் கம்ஸ் டு அ கன்க்ளூஷன் தட் எவ்ரிதிங் இஸ் பிரம்மம். அதான் வேத அந்தம். அந்தம்னு எல்லாரும் அந்தியம்னுட்டு எண்டு நினைச்சுக்கிறாங்க. எண்ட் அல்ல, கன்க்ளூஷனே நம்ம முடிவுன்னு தானே சொல்லுவோம். இப்ப என்ன முடிவுக்கு வரீங்க? இந்த குரூப் இந்த முடிவுக்கு வந்துச்சு, இந்த மீட்டிங் போட்டுச்சு, இந்த முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அது கன்க்ளூஷன்ங்கிற அர்த்தம், நாட் எண்ட். அப்போ கன்க்ளூஷன் ஆஃப் வேதம் இஸ் வேதாந்தம். சித்தாந்தம்னா என்னன்னா, சித்தம் எங்க இருந்து இப்படி வருது, எனக்கு திங்க் பண்ண வேண்டாம், எங்கேருந்து வருது எங்கேருந்து வருதுன்னு உள்ள திரும்பி அது மூலம் நோக்கி போய் போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன எண்ணமற்ற நிலையில நின்னு பழகின உடனே அந்த எண்ணம் ஏன் வருது எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. கான்சியஸ்னஸ் ப்ரொஜெக்ட் ஆனா தான் வருதுன்னு புரிஞ்சு போச்சு. அப்போ சித்தத்துக்கு அந்தம், கன்க்ளூஷன். அத இட் கம்ஸ் டு கன்க்ளூஷன். அதோட ஆரிஜின் ஆஃப் சித்தம் இஸ் பிரம்மம். அதனால சித்தாந்தம்னா சித்தத்துக்கு அந்தம்னு எடுத்துக்கணும், வேதத்துக்கு அந்தம்னு எடுத்துக்கணும். கன்க்ளூஷன் ஆஃப் வேதா. நீங்க வந்து மனம்னு உடனே எண்டுன்னு சொல்லக்கூடாது. வெளியில போனாதான் அது வேற இதுங்கணும். இது மூலம்ங்கிறது ஆரிஜினுக்கு போய் பாக்குது, அது சித்தாந்தம், அதுவும் பிரம்மம்னு கண்டுபிடிச்சாங்க.
ஓகே, நன்றிமா. உங்க பேர் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டோன்னே இந்த கொஸ்டின் என் மனசுல வந்துச்சுமா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிமா. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. இன்னொன்னு ஏதோ ஆமா, கேக்குறேன்னு வாழ்க. சொன்னீங்க. இது 2 முடிஞ்ச பிறகு ஏதோ கேக்குறேன் நீங்களே. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன், பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். கவிதா. அம்மா, அறிவே தான் கடவுள். அந்த அறிவு நல்லதையும் வேலை செய்யுது, கெட்டதும் வேலை செய்யுது. அப்ப நல்லது எடுத்துக்கணும்னா அந்த கெட்டது மனசுக்குள்ள போய் கொடாயுது. இதை அவங்க கிட்ட பேசியே ஆகணும், அவங்கள திட்டியே ஆகணும் அப்படின்னு. ஆனா அடக்குனா கூட அது அடங்க மாட்டேங்குது, கோபம் தான் வருது. அந்த கோபத்துல நம்ம ஏதாச்சும் வார்த்தை விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைக்கு அறிவு வேலை செய்யுது. திருப்பி நம்ம செஞ்சது தப்பு, நம்ம இன்னொரு ட்ரிப்பு நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே அந்த மனசும் அந்த அறிவும் போட்டு குழம்புது. அது ஆமா, எப்படி எடுத்துக்கிறது? அதுக்குதான் மனசை வளப்படுத்திக்கிறதுக்கு மனதின் மூலம் என்ன, ஆற்றல் என்ன, இயல்பு என்னன்னு தெரிஞ்சுண்டு மனதை அமைதிப்படுத்தி மூலத்தோட இணைய செய்து செய்து பழக்கி பழக்கி வெளியில வந்த போதும் விழிப்போடு இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரு சுவாமிஜி. இப்போ அறிவேதான் தெய்வம், சரி. ஆனா ஒருத்தரை பார்த்த உடனே திட்டணும்னு தோணினா அது அறிவுக்கு தோணல, உணர்ச்சி வயப்பட்ட மனதுக்குத்தான் தோணுறது. ஒரு உணர்ச்சி வயப்பட்ட மனதுக்குத்தான் அப்படி தோன்றது, திட்டணும்னு தோன்றது. மனசுதான் நம்மளுக்கு சிக்கல்ல மாட்டி விடுது. ஏன்னா மனம்ங்கிற ஒரு இயக்கம் அது ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரிமா. ஒரு ஒரு வால் மாதிரி, அது ஒரு எக்ஸ்ட்ரா. அது இல்லாமலும் இயங்க முடியும். வால் இல்லாம மிருகங்கள் இருக்க முடியாதா? இருக்க முடியும்ல. அந்த மாதிரி அது ஒரு வைட்டல் ஆர்கன் அல்ல, ஹார்ட் மாதிரி, லங்ஸ் மாதிரி அல்ல அது. அந்த மாதிரி மனம்ங்கிறது இயக்க சிறப்பு. இயக்கத்துல ஏங்கி ஏங்கி புலன் வழியா பார்த்தத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, காதுல கேட்டத ரெண்டையும் லிங்க் பண்ணி தானே ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு, இந்த படித்தளங்களா இயங்கி இயங்கி அந்த அனுபவ பதிவெல்லாம் மூளை செல்கள்ல, உடல் செல்கள்ல, உயிர் துகள்ல, மையத்துல, ஜீவகாந்த களத்துல எல்லாம் பதிஞ்சு பதிஞ்சு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும், தேவையின் காரணமாகவும், பழக்கத்தின் காரணமாகவும், சூழ்நிலையினாலையும், புறர்மன தூண்டுதல்னாலையும், தெய்வீகத்தினாலையும், கருமையத்தினாலையும் டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அத சொல்லணும்னு தோணிடும், சொல்லிடும். ஆனா பழைய மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டே இருந்தாக்கா இது நிறுத்தவே முடியாது. அதனால இப்ப யாருக்கு அமைதி வேணும்? உங்களுக்கா அவருக்கா? எனக்கு. உங்களுக்கு. அப்போ நீங்க அவர் மேல இது நாள் வரைக்கும் எடுத்த முடிவை, மனம்ங்கிறது அனுபவ பதிவுகளே. உங்களுடைய அனுபவம் அவர் மேல இப்படின்னு நீங்க ஒரு ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கீங்க. பார்த்த கோபம் வருது. அதனால இனிமேல அந்த எண்ணப்பதிவுகளை மாத்தணும். அவர் மேல இருக்கிறத. அந்த உயிரும் இந்த உலகத்துக்கு உயரத்துக்கு வந்திருக்கு, அவர் மேல நான் அன்பு செலுத்தணும். மனம் அமைதியும் ஆனந்தமும் எனக்கு வேணும், நானும் இறைநிலை உணரணும். அப்ப நான் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேல நல்ல எண்ணத்தை வளர்த்துக்குங்க. அவர் இருக்கட்டும், பரவாயில்ல, நான் முன்னேறணும்னா நான் இப்படிதான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இருந்த என்னெல்லாம் நீங்க பதிவுகள் வச்சிருக்கீங்களோ அதை மாத்தி வச்சுக்கோங்க. மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அவரை பார்த்த உடனே மாத்துறதுதான் ஞாபகத்துக்கு வரும். அமைதி நிலையில உணர்ச்சி வயப்பட்டீங்கன்னா பழைய பதிவுகள் தான் வெளியே கோவப்படுவீங்க. இதே பார்த்த உடனே உணர்ச்சி வயம் வந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டக்குன்னு ரியாக்ட் பண்றோம்னு அர்த்தம். அப்போ நம்ம மைண்ட போய் இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கிறது அவங்க கையில கொடுத்த மாதிரி ஆச்சு. அவங்க நல்லா எதையோ பிரஸ் பண்ணி நல்லா உங்களை இன்னும் பண்ணி தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க. அதனால யார் எப்படி இருந்தாலும் நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு கடிவாளம் போட்டுக்கணும். அடுத்தவங்க எல்லாம் என்ன சீப்பா சொல்லி என்ன பேச வைக்க, கோச்சுக்க வைக்க முடியாது அப்படின்னு இருக்கணும். அதே நம்ம யார்கிட்டனா சொல்லி கஷ்டப்பட்டா நம்மளதான் கேவலமா பார்ப்பாங்க. அதாவது நம்ம அடுத்தவங்க கிட்ட ஒன்னும் நல்ல பேரு எதிர்பார்க்க கூடாது, அவங்கள மாத்தவும் நினைக்க கூடாது. மாத்த முடியாது. அவங்கவுங்களா தானாக மாறினாதான் உண்டு. அதனால அந்த எதிர்பார்ப்பும் வச்சு கூடாது. எதிர்பார்ப்புன்னு இருந்தா ஏமாற்றம் தான் மிச்சம். உணர்ச்சி வயப்பட்டுடும். அது ஒன்ஸ் இன் அ வைல் எப்பாச்சும் அப்படி ஆகும். அதனால பரவாயில்ல, அது சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இதே பழக்கம் ஆயிட்டாதான் நம்ம சாதனையில முன்னேறவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஆனா பரவாயில்ல, அதுக்கு ரொம்ப குற்ற உணர்வுல ஒண்ணும் விழ வேண்டாம். இவ்வளவு நாள கண் நல்லா தெரியுது, இருந்தாலும் கால் இடறது இல்லையா?
நல்லா பேசி பழகி இருக்கோம், இருந்தாலும் டக்குன்னு ஒரு செகண்ட் வாய் குழறது இல்லையா? அது ஆஹ் மாதிரி ஆமா. மனசுக்கு எடறிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இது சரி. தினம் அப்படியே பழக்கம் ஆகும். அப்படியானாக்கா சரி. நமக்கு தியானத்துல டெப்த் கிடைக்காது, கடவுளை ம். உணர முடியாது, ஜென்மா உடனே. வீண். சரிங்க. அஹ் ஐயா, நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. காஞ்சிபுரத்துல இருந்து பேசியிருந்தேன். ஆமா ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. ஆமா, பேசினேன். காஞ்சிபுரம் வந்தா வான்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. நாங்க வந்திருந்தோம், ஆனா பேச முடியல, ஏதோ வேலையாவே ஆ, இருந்து. ஆ. சரிங்கம்மா. சரிங்க. நன்றிங்க வாழ்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஸ்ரீலதா அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட ஐயா பேசுங்க. ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு டவுட். இந்த பிளாக் ஹோல் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் இது பண்ணாரு இல்லையா, ஆமா. பிளாக் ஹோல், அதை பத்தி தான் எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப அதைத்தான் அருள் தந்தை நம்ம வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறதுன்றது மாதிரி, அப்ப நம்மளுடைய கருமையத்தை தான் வந்து இங்க பிளாக் ஹோல்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோமா? பிளாக் ஹோல்ங்கிறதுமா அவங்களுக்கு அந்த பிரபஞ்சம் இயங்குறது, அது நடுவுல என்னன்னே தெரியல. அது வந்து அப்புறம் போக போக பார்த்து அது பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஏன்னா அது அதோட இயக்கத்தை அவங்களால உணரவே முடியல. இப்படி ஒரு ஒளி போனா ஒளியை கூட போக விடுறது இல்லையா, மட்டப்பக்கம் உள்ள வச்சுக்குதாமா. அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அது இவங்களுக்கு தெரியாததுனால டார்க்கா இருக்குன்னுட்டு டார்க் மேட்டர்னாங்க. இப்படியே ஒன்னொன்னா வார்த்தைகளை ஆட் பண்ணிட்டே போனாங்க. இப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொன்னது, அண்ட சராச்சரம் ஆனது இந்த பரமாணுக்கள் உண்டாகி அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து அணுக்களாகி பேரணுக்களாகி அப்படியே மூலகங்களாகி ஆச்சு இல்லைங்களா? அது மாதிரி நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால ஆனதுங்கிற அர்த்தத்துலதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னாங்க. அண்டத்துல அது வந்து எல்லா கிரகங்கள் நட்சத்திரங்களோடும் மையம். ஆனா நம்மளோடது இங்க இந்த தனி இயக்கத்தோட மையம். ஐம்புலன்களை உபயோகிச்சு கண்களால பார்த்து, காதால கேட்டு, மூளையால யோசிச்சு, அது நாவால சுவைச்சு, ஆசைப்பட்டு மீண்டும் மீண்டும் அதை செய்ய ஆசைப்பட்டு, வேண்டாம் புதுசு புதுசா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு, இப்படி பண்ணி பண்ணி அந்த பதிஞ்சிருக்கிற நம்ம கருமையத்துல நம்ம பதிவுகள் இருக்கு. இத கருமையம்னு சொல்றாங்க. அது இந்த பிளாக் ஹோல்ங்கிறது அப்படி அல்ல. அது ஒரு டைரக்டா அப்படி கனெக்ட் பண்ணி கூடாது. பட் இந்த கருமையமும் பிரம்மம் தான், அந்த மையமும் பிரம்மம் தான். ஆமாம்மா. ஏன்னா அதுல இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து அதோட ப்ராசஸ்ல இருந்து நல்லிஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பிளாக் ஹோலா மாறுது. கரெக்ட் தானங்கம்மா? இயக்க நிலை நின்னதுக்கு அப்புறம் ஸ்டாட்டிக் ஆயிருது. ஸ்டாட்டிக் static. ஆனுனே ஸ்டாட்டிக் இனம் இனத்தோடு சேரும். ஸ்டாட்டிக் ஆனுனே எல்லாமே ஸ்டாட்டிக்கா ஒன்னா சேர்ந்து பிளாக்கா ஒரு லைனா தான் சாமிஜி அழகா சொல்லுவாருங்க. கருத்தோ புள்ளியா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இறைநிலையோட கொண்டு போய் விடுதும்பாங்க. அப்ப நீங்க ராகு கேது அது போட்டு பஞ்சபூத நவகிரகத்துல சொல்றப்போ ஒரு லைனா வந்து பிளாக் லைனா போய் இறைநிலையோட கலக்குதும்பாங்க. ஆமாங்க சார். ஆமா. ஸ்டாட்டிக்கோட போய் சேரும். அணுக்கள் நடுவுல வந்து டியூ டு அட்டாமிக் ஃபிஷன். ஃபிஷன்னா அணுக்கள் செதஞ்சு ஆற்றல் வெளியேறது. ஃபியூஷன்னா அணுக்கள் கூடி கூடிண்டு ஏறுது. அப்ப நடுவுல வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அண்ட் வெளியில லைட்டா இருக்கிற பார்ட்டிகிள் இஃப் இட் இஸ் த்ரோன் அவுட், அது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்பாங்க. இது அந்த சென்டர்ல அப்படி கருப்பா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அத சொல்றாங்க டார்க் மேட்டர், பிளாக் ஹோல். ஓகே. அப்போ இப்போ நம்ம அருள் தந்தை, ஐன்ஸ்டீன், இவங்களோட இது வந்து எப்படிங்க மேம், நம்ம இதை எப்படி சயின்ஸ்ல நம்ம எடுத்துக்கிறது அருள் தந்தையோட இதுல? அருள் தந்தையோடது இப்ப பாருங்க, இவங்களுக்கு வந்து பொதுவா பிளாக் ஹோல்னு நம்ம கேலக்சியோட சென்டர் மட்டும் சொல்லிட்டு அப்படியே அதன் மாதிரி போயிட்டாங்க. எல்லாத்துலயும் சென்டர் இருக்குது, போர்டெக்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் இருக்கும்னு ஜெனரலா பிசிக்ஸ்ல சொன்னா கூட, நாம அருட்தந்தை சொன்ன மாதிரி இப்ப பூமி நம்ம மைய பகுதியில இருந்து அணுக்கள் சிதைவுறுவதால ஒரு ஆற்றல் வெளியேறுது, அந்த ஆற்றல் ரெண்டு பக்கமும் வருது, அதுதான் ராகு கேது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க சயின்டிஸ்ட். நாம சொன்னா கூட அதெல்லாம் உங்களோட கற்பனை, மித், கற்பனை, இல்லியூஷன், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இல்லாத நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்றவாங்க.
அதனாலதான் சயின்ஸையும் பிலாசபியும் லிங்க்கும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனா எல்லாரும் தியானம் பண்ணினாதான் லிங்க் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் சயின்டிஸ்ட்லயே டாக்டர்கள் எல்லாம் என்லைட்டன் ஆயிட்டே வராங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லும் போது இந்த உலகம் கொஞ்சம் முழிச்சுக்குது. சில சயின்டிஸ்டுகளும் என்லைட்டன் ஆயிருக்காங்க. ப்ரூஸ் லிப்டன்ங்கிற ஒரு என்லைட்டன் ஆயிருக்கிறாரு. எல்லா செல்லுலயும் கான்சியஸ்னஸ் இருக்கு, அறிவு இருக்கு, அதுக்கு தெரியுது. இப்போ உடம்பு செல், டாக்டர் வேறையாச்சா, அந்த 2 செல் ஒரே இடத்துல எடுத்த 2 செல்ல வச்சுட்டு ஒரு செல் பக்கத்துல நல்ல உணவை வைக்கிறதாமா, இன்னொரு செல் பக்கத்துல பாய்சன் வைக்கிறதாம், விஷம். பார்த்தா இந்த நல்ல உணவு கிட்ட வச்ச செல் வந்து அணு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 அது சாப்பாடு கிட்ட போகுதான். நான் இதை சாப்பிட்டா நான் வாழ்வேன் அப்படின்னு. விஷத்துக்கிட்ட வச்சது செல் அதை விட்டு நகர்ந்து நகர்ந்து போகுதான். ஐயோ, நான் அதை சாப்பிட்டா செத்து போயிடுவேன். நோ, ஐ வாண்ட் டு லிவ், ஐ வாண்ட் டு லிவ். என்ன கான்சியஸ்னஸ் இஸ் லைஃப். There is life. When there is life, it wants to live. It doesn't want to die. இந்த நான் சாகுறேங்கிறதெல்லாம் இந்த உணர்ச்சி வசப்பட்ட மனம் தானே தவிர கான்சியஸ்னஸ் அறிவு சொல்லாது. அறிவு வாழத்தான் விரும்புது, வாழுது. அதனால அதை அவரெல்லாம் கண்டுபிடிச்சு டாக்டர்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப தீபக் சோப்ராங்கிறவரும் நம்ம இந்தியன், அமெரிக்கால போய் செட்டில் ஆனவர், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர், எம்டி. அட்டகாசமா பேசுறாரு, என்லைட்டன் ஆயிருக்கிறாரு. அவர் ஒரு காலத்துல கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் மகரிஷி மகேஷ் யோகி கிட்ட போனப்போ அவர் தியானம் பண்ண சொல்லி அது இதையும் பண்ணி அவருக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிருச்சு. என்லைட்டன் ஆயிட்டாரு. ரொம்ப அழகா பேசுறாரு. இப்போ இந்த மாதிரி டாக்டர்கள் சயின்டிஸ்ட் சொல்ல சொல்லத்தான் உலகம் விழிச்சுக்கும் வாங்கிக்கும். நம்ம சுவாமிஜி ஸ்கூலுக்கே போல 3ஆம் கிளாஸ் படிச்சவருன்னு சொன்னா அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்குதான் சுவாமிஜி அட்வர்டைஸ் பண்ணாதீங்க, நீங்க படிச்சவங்க எல்லாம் வாங்க கத்துக்கோங்க, உங்க மூலமா ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படின்னு இப்படி பண்ணிருக்காரு அரேஞ்ச். ஓகே மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் நீங்க ஒரு புக் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கல்ல மேம், அந்த புக் நான் இப்போ ரீட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஆவி உலகின் எஸ் மேம், அந்த புக் தான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ரொம்ப நல்லா இருக்கு அந்த புக். நல்லா இருக்குமா, நல்ல தெளிவு கொடுக்கும், படிங்க. எஸ் மேம், கொஞ்சம் பயமும் வருது நமக்கு. பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏன்னா கடவுள் உலகத்தை ஆவிகள் கிட்ட பவரை கொடுத்து வைக்கல. என்ன பயம்னா ஒரு செயல் செய்யும் போது கொஞ்சம் பயம் வருது, இதோட விளைவு எப்படி இருக்கும், அது வந்து உங்களை விழிப்போடு இருக்க செய்யும். எஸ் மேம், அந்த ஒரு இது இருக்குன்றேன் நான் இப்போ. வேற ஒண்ணு, ரொம்ப நல்ல புக்குங்க மேம். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா. அடுத்த நண்பராக கருப்பையா கண்ணன் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு வந்து இந்த பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணுனா ரொம்ப அன்ற நாள் சிறப்பா இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் வருது மற்ற தவங்களை விட. அது எதுக்காக எனக்கு அது அன்னைக்கு பண்ணினா அன்னைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதுக்கு காரணம் என்ன? பஞ்சபூத நவகிரகத்தவும் நம்ம அடிக்கடி பண்ணலாமா? அது வாரத்துல எத்தனை தடவை செய்யலாம்? அது ஓகே, உங்களுக்கு பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும்போது நல்லா இருக்குன்னா, எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த அண்ட சராச்சரம், இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. தினம் தினம் பஞ்சபூதங்களை உபயோகிச்சுதான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அதோட ஒரு அட்யூன்மெண்ட் வச்சுக்கிறதுக்காக தான் சுவாமிஜி ஏற்பாடு பண்ணாரு. அது பண்ண உங்களுக்கு நல்லா இருக்குன்னா பண்ணுங்க. இவ்வளவு தடவை தான் பண்ணணும், இத்தனை பேருக்கு வேண்டாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வேற தவத்தை விட இதுதான் நல்லா இருக்கு அப்படிங்கறது அது டெம்பரரி, அப்படி தோணும். நீங்க மனது பற்றிட்டு அது ஆக்ஞா சக்கரத்துல அதை இயக்கிறது உயிரை கவனிக்குது. அந்த உயிரை இயக்கிறது அறிவு நீங்க கவனிக்குதுன்னு துரியாதீதம் பண்ணினாலும் இண்டிவிஜுவலா ஆஸ் அ சோல் முன்னேறுவீங்க. இப்போ இயற்கையோட ஒரு அட்யூன்மெண்ட் கிடைக்கிறதுனால அது கொஞ்சம் ரசிக்கிறீங்க. இயற்கையோட அட்யூன்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கையை பற்றி உணர ஆரம்பிப்பீங்க. உள்ளுணர்வா தெரியும் போது அது ஸ்லோலி பாடி லாங்குவேஜா மாறும். மனசு அதை அடையாளம் கண்டுக்கும். இப்போ பாத்தியா எனக்கு இப்படி ஆச்சு, அதனால இது வேண்டாம் அப்படின்னு பாடி லாங்குவேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப நிறைய பேருக்கு உள்ள அறிவா இருந்து பாடி லாங்குவேஜ் மாதிரி காட்டி கொடுத்தா கூட அடையாளம் தெரியறது இல்ல. ஏன்னா அவங்க அறிவாக இயங்கல, உணர்ச்சி வயப்பட்ட மனமாக இயங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால அடையாளம் கண்டுக்க முடியல. இப்போ உங்களுக்கு அட்யூன்மெண்ட் ஏற்பட அது ஒரு சுகமான ஃபீலிங்கா இருக்கு. எத்தனை வாட்டி வேணா பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பாகாது. அதனால ப்ராப்ளம் ஒண்ணும் பாருங்க. ஜெனரேஷன்ஸ் ஓவர் ஜெனரேஷன்ஸ் நம்ம இந்த தோஷம்
அந்த தோஷம்னு நம்ம அதையே கேள்விப்பட்டு வந்திருக்கோம். அப்போ அதுதான் உங்களுக்குள்ள ஒரு டிஃபால்ட்ல வந்திருக்கு. இப்ப நீங்க சாமிஜி பஞ்சபூத நவகிரகத்தம் பண்றப்போ அந்த எல்லா பிளானட்டும் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிருக்கு. உங்க அட்யூன்மெண்ட் கிடைச்ச உடனே அந்த குறைகள் எல்லாம் நிறைய மாறுது. அப்போ நிறைய மாறப்பறப்ப அது உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும், நிறைவா இருக்கு. அதை நீங்க செய்ய செய்ய இந்த உங்களுக்கு இருந்த தோஷம் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் போயிடுச்சுங்கிறப்போ நீங்களே இந்த தியானம் செய்யறத குறைச்சிக்குவீங்க. ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாள் பண்ணா போதும்பீங்க. அப்புறம் நீங்க ஃபுல் மூன் நியூ மூன் டே மாதிரி பண்ணா போதும், பௌர்ணமி அமாவாசைக்கு பண்ணா போதும். ஏன்னா இப்போ ஆரம்பத்துல உணர்ச்சி வயப்பட்ட மனமா இருக்கும்போது அது ரசிக்குது, நிறைய வாட்டி பண்ணுது. பண்ண 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 மனம் விரிஞ்சு விரிஞ்சு சூக்ஷ்மமா ஏங்கி ஏங்கி பழகும் போது நான் உட்காந்து கண்ணை மூடி பண்ணாதான் இதுவா இல்லைன்னா தியானம் இல்லையான்னுட்டு அது பக்குவம் ஆகி தெளிய தெளிய ஒரு தடவை பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி பண்ணுது. அப்படி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்க சொன்னது எனக்கு புரியுது. நமக்கு அந்த தோஷம் விலகுதோங்கிற ஒரு ஃபீலிங் வருதோ என்னமோ தெரியல, பண்ணிட்டு போனா அன்னைக்கு பூரா எனக்கு எல்லாம் நல்லதா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் இவ்வளவு நாளா நம்ம அதையே கேட்டு வளர்ந்துருக்கோம். நீங்க இல்ல உங்க ஜெனரேஷன்ஸ் அதையே தானே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதனாலதான் அது குறைய குறைய சரியா போயிடும். ரொம்ப நன்றியா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அம்மா சேட் பாக்ஸ் அந்த புக்கோட நேம் கேக்குறாங்க. The Law of Spiritual World. Laws of the Spirit World. LAWS ஆவி உலக சட்டங்கள்னு வரும். LAWS Laws of the Spirit World. ஓகேங்கம்மா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆத்தர் நேம் கேட்டுட்டு இருக்காங்க சேட் பாக்ஸ்ல. அடுத்த அன்பராக உமையால் அவர்களை அழைக்கின்றோம். உமையால் அம்மா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். அம்மா இந்த ஒரு பாடல்ல வந்திருக்கான், அவன் அவள் அது எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னா எப்படிமா புரிஞ்சுக்கிறது? அந்த பாடல்ல இருக்கான். என்னமா பாடல்? அவன் அவள் அது எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கம்மா. என்ன பாடல்? யாரு எழுதினாங்க? சுவாமிஜி எழுதினதா? இல்லம்மா, சைவ சித்தாந்தம்னு நினைக்கிறேன். அதுல பாடல எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கம்மா. அப்படின்னா நம்ம சுவாமிஜி ஆங்கிள்லயே எல்லாத்தையும் பாருங்க, புரிய ஆரம்பிச்சிரும். இப்போ கான்சியஸ்னஸ் தான் சிவா, சிவம். அது அவன் என்ன, அந்த எனர்ஜி சக்தி தான் அம்பாள், அப்போ அவள். அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து மேட்டர் ஆயிடுச்சு, பொருள். அதான் அது. இந்த பொருட்கள் அணுக்கள் கூடி கூடி உண்டானதுல எங்கெங்கெல்லாம் சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸோட இது சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுதோ அங்க லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த ஆனா பொதுவா எல்லா இனானிமேட்ஸ்னு சொல்றோமே ஜட பொருள்களையும் எனர்ஜி பார்ட்டிகிள் இருக்கு, ஒரு சென்டர்லயும் கான்சியஸ்னஸும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் விண் துகள் சர்க்கியூட் க்ளோஸ் ஆனா தான் அங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அந்த விண் துகள் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும்போது அது உயிர் தொகுப்புன்னு சொல்றோம். அப்போ அது உண்டாடுறதுக்கு முன்னால ஸ்டேஜ்ல அது அவன்னா கான்சியஸ்னஸ், அவள்னா எனர்ஜி, மேட்டர் ஆனதுதான் அது. ஸ்டாட்டிக், டைனமிக் அண்ட் மேட்டர். சரிங்களா? வாழ்க வளமுடன். வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க. உமையால் அம்மா மியூட்ல போயிட்டீங்க. திரும்ப அண்ணே கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. உமையால் அம்மா தெளிவா புரிஞ்சுச்சுமா, நல்லா கேட்டுச்சுமா, தெளிவா புரிஞ்சுமா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி சுசீலா அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, இப்ப நீங்க சொன்ன கொஸ்டின்ல இருந்து எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த விண்துகள்கள் சுழல்வதால அந்த ஜீவன் சொல்றோம். ஜடப்பொருள்கள்ல விண்துகள்கள் சுழல்வது இல்ல. சுழலுது. ஆனா ஜடப்பொருள் அது ஏன் அது ஜீவன் நம்ம சொல்ல முடியல? அது சட்டம் விகிதத்துல
சர்டன் ப்ரப்போர்ஷன்ல இருந்தாதாங்க உயிர் நாங்க ஒன்று உண்டாகும். அந்த இப்போ ஒரு கல் எடுத்துட்டீங்கன்னா அங்க நீர் அம்சம் இருக்கா? இல்ல. அது மாதிரி ஒன்னு மிஸ் ஆகிறப்ப அங்க உயிர் உண்டாகாது. ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் ஆனாதான் உயிர்னு ஒண்ணு இயக்கத்துக்கு வரும். பஞ்சபூதங்கள் ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்குதோ, ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல சேரணும். என்னமா? குறிப்பிட்ட விகிதத்துல சேரணும். விகிதாச்சாரத்துல இருக்கும்போது, இப்போ ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜன்ல ஐஸ் ரொம்ப இருக்கங்காட்டி அங்க வெப்பத்தை போக்கடிச்சிருக்கு. நடுவுல ஈக்வட்டார் ரீஜன்ல மத்திய ரேகை இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தா பாலைவனமா இருக்கு, ரொம்ப வெப்பமா இருக்குங்காட்டி தண்ணிய வத்தடிச்சிருச்சு. அதனால அங்கேயும் லைஃப் இல்ல, கீழேயும் ஆர்டிக் அண்டார்டிக் லைஃப் இல்ல, பாலைவனத்திலயும் லைஃப் இல்ல. ஆனா எங்கெங்க எல்லாம் தூரமா போக போக பஞ்சபூதங்களும் இருக்கோ, ஒரு ப்ரொபோர்ஷன்ல விகிதாச்சாரத்துல இருக்கோ, அப்போ என்ன ஆயிடுதாமோ அணுக்கள் எல்லாம் கூடி கூடி ஒட்டிக்குது. அப்படியே அதுல இருந்து வர அலை எல்லாமா சேர்ந்து சுழன்று இங்கி சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிடுது. சர்க்கியூட் க்ளோஸ் ஆன உடனே சென்டர் ஃபார்ம் ஆயிடுது. சென்டர் ஃபார்ம் ஆக ஹெவியர் பார்ட்டிகிள்ஸ் கனத்த அணுக்கள் மையம் நோக்கி போகும். அங்க ஜாஸ்தி ஆகும்போது இருக்க முடியாம பிதுங்கிட்டு வந்ததுதான் மரம் செடி கொடிகள்லாம் வந்தது. அப்படியே வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆனா இப்ப இந்த கல்லு மண்ணு அதெல்லாம் சும்மா கிடக்கும் போது அதுல உயிர் இயக்கம்னு உண்டாகல. ஆனா இண்டிவிஜுவலா ரொம்ப பயங்கரமா மைக்ரோஸ்கோப்ல இது பண்ணி மேக்னிஃபை பண்ணி பார்த்தா ஒவ்வொரு பார்ட்டிகளும் சுத்திட்டு தான் இருக்குங்கிறாங்க. அதான் ஒரு இதுல இருந்து ஒரு அலை இயக்கம் வருதுன்னு பாக்குறாங்க இல்லைங்களா? ஒரு கிரில்லியன் போட்டோகிராஃபில பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பொருள் இருந்து ஒரு அலை இயக்கம் வரும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உயிர் துகள்னா எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ப்ரொஃபசர்கள் கொஞ்சம் சயின்ஸாவும் இப்படி சொன்னா பரவாயில்லன்னு என்னோட விண்ணப்பம். இப்போ அணுக்களை பிரிக்க முடியாதுன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா 500 வருஷம் பின்னால வந்து விஞ்ஞானிகள் இல்ல அணுவை உடைக்க முடியும் அப்படின்னாங்க. அப்ப ஆட்டமை உடைச்சா சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் ஆச்சு. இன்னும் பின்னால வந்த சயின்டிஸ்டுகள் எல்லாம் அதையும் உடைச்சா குவார்க் ஆயிடுச்சுன்னாங்க. அப்புறம் நானோ நாங்க பீக்கோன்னாங்க. இப்போ காட் பார்ட்டிகிள்ங்கிறாங்க. சத்யேந்திரநாத் போஸ்ங்கிறவர் பெங்காலிக்காரர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இப்போதைக்கு காட் பார்ட்டிகிள் தான் மைன்யூட்டஸ்ட்னு வச்சுக்கலாம். இன்னும் யாராச்சும் கண்டுபிடிச்சா அப்புறமா சேர்த்திக்கலாம். அப்போ ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகிள்னா காட் பார்ட்டிகிள், மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள் சேர்ந்து சேர்ந்து பீக்கோ ஆச்சு, நானோ ஆச்சு, குவார்க் ஆச்சு. சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் ஸ்டேஜ் வரும்போது அதுல கான்சியஸ்னஸ் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ எங்க கான்சியஸ்னஸ் இருக்கோ அங்கதான் லைஃப் இருக்க முடியும். இப்போ ஒரு ஆளு கோமால போயிட்டாரு, கான்சியஸ்னஸ் இல்ல, பிரக்ஞை இல்லன்னா செத்து போயிடுவார். ஒன்லி இஃப் ஹி கெட்ஸ் பேக் ஹிஸ் கான்சியஸ்னஸ் ஹி வில் கம் பேக் டு லைஃப். பிரக்ஞை வந்தா தான் உயிர் திரும்புவாரு. அது மாதிரி கான்சியஸ்னஸ் தான் லைஃப். சோ அந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகல் ஸ்டேஜ்ல கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் வருது. அப்போ அதுக்கு கீழெல்லாம் கான்சியஸ்னஸ் இல்லையான இருக்கு, தூக்கத்துல இருக்கு. அங்கதான் விழிக்க ஆரம்பிச்சிருக்கு சப்பட்டாமிக் பார்ட்டிகல் ஸ்டேஜ்ல. இப்போ உங்க உடம்புலயும் மில்லியன்ஸ் ஆஃப் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸால ஆனதுதான் உங்க ஆஸ்ட்ரல் பாடி, சூக்ஷ்ம சரீரம், உயிர் தொகுப்பு. அது மாதிரி ஒரு சின்ன பூச்சி போட்டு எல்லாத்துலயுமே அந்த விண் துகள் சேர்ந்தா சர்க்கியூட் க்ளோஸ் ஆனா தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். இல்லன்னா ஜடமாவே உட்காந்து. அப்புறம் இந்த லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேர்ல்ட் தமிழ்ல இருக்கணுமா அந்த புக்கு? தமிழ்ல இருக்கு. ஆவி உலக சட்டங்கள்னா என்ன? ஆவி உலகத்தின் சட்ட திட்டங்கள். அது எப்படிமா அது கிடைக்கும்? நம்ம எப்படி வாங்கலாம்? நீங்க கூகுள்ல போய் பாருங்க. ஆர்டர் பண்ணணும். நீங்க யாருக்கு அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியுது சொல்லுங்க. அமேசான்ல போயிட்டு நீங்க போட்டீங்கன்னா உடனே வரும். சட்டங்கள். ஓகே ஓகே ஓகே. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்த அன்பராக ஆர்பி ராதா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு தமிழ் நன்றி. வேதாத்திரிய தம்பதியருக்கு வாழ்த்துக்கள்மா, வணக்கங்கள். வாழ்க வளமுடன்மா. சிவன் பார்வதி மாதிரி எங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுக்குறீங்க நீங்க. அப்பப்போ ரொம்ப மகிழ்ச்சிமா. ஆமா, ஐயா ஆரம்பத்துல சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அற்புதமா இருக்குமா. தவம் மட்டும் பத்தாது, தற்சோதனையும் தேவைன்னு. அப்புறம் நீங்க இப்ப கொடுத்த அந்த இதெல்லாமே எங்களால உள்வாங்கி ஓரளவாவது கொஞ்சம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா. பஞ்சபூத நவகிரகங்கள் ஐயா ஒருத்தர் கேட்டார் இல்லைங்கம்மா.
நான் 2-3 வருஷமா தொடர்ந்து எந்தெந்த ஜூம்ல கிடைக்குதோ அதுல எல்லாம் உள்ள பூந்து செஞ்சேங்கம்மா. எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது நல்லா ஓரளவு நிவர்த்தி ஆச்சுமா. டாக்டர்கிட்ட காமிச்சு கூட கொஞ்சம் இதாகாம இருந்துட்டு இருந்தது. புதன் மேல மனம் வைத்து தவம் எங்கெங்க கிடைக்குதோ அதுல இப்ப கூட பூந்துடுவேங்கம்மா. அந்த மாதிரி இது பண்ணியிருந்தல. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் தெரியட்டோங்கிறதுக்காக நான் சொல்றேன். அது நல்ல வேல்யூபிளா இருந்துச்சுமா. அதே மாதிரி பல சிக்கல்கள் 48 நாள் டெம்பரேச்சர்ல வச்சாங்க. அப்போ எனக்கு இது சாதகமா முடியும்னா நீங்க கோள்கள் செஞ்சு கொடுங்க, இல்ல எனக்கு இதுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க இதை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் வச்சு செஞ்சேங்கம்மா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இந்த 2-3 வருஷத்துல உணர முடிஞ்சுங்கம்மா. சரி, அதையும் பகிர்ந்துக்கலாம், மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன இந்த கருத்தும் போன கேள்விக்கு சொன்ன பதில் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கம்மா. எனக்கெல்லாம் இன்னும் டீப்பாலாம் போற அளவு நாலேஜ் இல்லைங்கம்மா. இருந்தாலும் உள்ள ஓரளவு போய் 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 நான் கொஞ்சம் ஈடுபாடா போக முடியுமா? தான் ஐயா சொன்ன மாதிரி இந்த அகத்தாய்வு பார்ட்ட நிறைய பேர் மறந்துடுறாங்க. டக்குன்னு உணர்ச்சி வயப்பட்டுக்கிட்டு எந்த நேரமும் அது அப்பதான் அந்த பேக் பைட்டிங், ஃபைண்டிங் ஃபால்ட், எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அதர்ஸ், அடுத்தவங்கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போறது, பொறாமை, இப்படி அந்த குணம் உள்ளூர ஓடிட்டே இருக்கு. அது கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்போ இருக்கு அகத்தாய்வுன்னு சொல்லி நம்ம மனசை உள்ளூர என்ன எண்ணங்கள் ஓடுது, என்ன உணர்ச்சி ஓடுதுன்னு கவனிச்சு கவனிச்சு அகத்தை ஆய்வு பண்ணி மாத்திட்டே இருந்தோம்னா கண்டிப்பா டெப்த் கிடைச்சிடும். டெப்த்ங்கிறது இன்னும் பெருசா ஸ்பெஷலா என்னவும் பண்ண வேண்டாம். செய்யக்கூடாததை செய்யாம இருந்தா டெப்த் கிடைக்கும். இயற்கை உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் தெரியப்படுத்த ஆரம்பிச்சிடும். உள்ள வச்சிட்டு இருக்குது, வெளிப்பட வேண்டியதுதான் பாக்கி. ஆனா அது நம்ம கண்டுக்காம பழைய உணர்ச்சிகள்லயே புரண்டுட்டே கிடந்தோம்னா டெப்த் கிடைக்காது. நேச்சர் unfolds all the secrets to man. ஓரளவு நல்லாவே தெரியுதுமா. இதுல வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள். சனீஸ்வர பகவான் திருப்பணம் போகிறதெல்லாம் இப்ப பஞ்சபூத நவகத்துல அத சனீஸ்வரனோட கோள்களோட இதை வாங்கிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியறதுமா. ஓரளவு மாற்றங்கள் தெரியுது. இருந்தாலும் அதீத மாற்றங்கள் எங்களுக்கு இன்னும் வரலைங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய அகத்தாய்வு செய்ய செய்ய வருமா. வாழ்க்கை வளமுடன்மா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மைத்திலி தீனதயாளன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா, நான் 33 வருஷமா சாமிஜியில் தாங்க இருக்கிறேன் ஐயா. ஊரா சுத்திட்டு அங்கங்க சர்வீஸ் பண்றேன். இப்ப நீங்க நவக்கிரகம் சொன்னீங்க இல்லையா, இப்ப எனக்கு பரணி நட்சத்திரம் 7 சனி ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் தான் சனி ஃப்ரெண்ட் ஆச்சே. பாராங்கெல்லாம் அவ்வளவு மத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம், எனக்கு ஒரு சின்ன கூழாங்கணும். ஏன்னா என் கர்மா எப்படி இருக்கோ அது கெட்ட மாதிரி இது. ஆனா நான் அதை கழிச்சுக்கிட்டே வரேன். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கர்மா கழிச்ச அந்த மாதிரி நினைச்சுக்கிறேங்க. யாருக்கு தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாது செஞ்சோம், நான் எல்லா ஊரா நினைச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த நன்றி சொல்றேன். இப்ப அதனால ஒரே ஆச்சரியப்படுறாங்க எல்லாம். அது எப்படி உனக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்புன்னா, இதுல உட்கார்ந்து அத்தனை பேருக்குமே சொல்லிடுறேன், நானே நினைக்காதீங்க, நானே கிடையாது. நமக்குள்ளது ஒண்ணு இயக்கிட்டு இருக்கு. நம்ம கையை காலை அசைக்கிற மூச்சு எதுவுமே நம்ம அசைக்கல. அது வந்துடணும் முதல்ல. அதுதான் உண்மை. சுவாமிஜி ஒரு சின்ன எனக்கு மட்டும் சர்டிபிகேட் கொடுக்கும்போது உனக்குள்ள அனுபவம் கிடைக்கும், நீ சொல்லலாம். அப்பெல்லாம் ஸ்பீச் கொடுப்பலாம் எனக்கு தெரியாது. இப்ப யூஎஸ்க்கு நான் டெய்லி கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடேக்கு ஏதாவது ஒரு இதை போட்டுடுறாங்க, சென்ட்ரல் ஜோன். அது ஸோ எடுக்கும்போது சிலது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா நீங்க சொன்ன பிறகு கரெக்ட்மா. ஒரு பொருளையும் பார்க்கும்போதே காய் கட் பண்ணும்போது உங்க மைண்ட் போக்கஸ் இதுவும் இரையாற்றல் இருக்கு அப்படி நீங்க நினைச்சு கட் பண்ணுங்க, என்ன ருசி இருக்கு பாருங்க. அந்த அன்பும் கண்டிப்பா நீங்க வச்சுட்டு ஒரு சமையலை பண்ணி பாருங்க. இங்க 2வது யூஎஸ் கெட் டுகெதர் பார்ட்டி எல்லாம் நிறைய வைக்கிறாங்க இல்லையா, நான் யூஎஸ் அடிக்கடி போறேன். அப்போ அவங்ககிட்ட சொல்லுவேன், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒருத்தர் உப்பு குறைச்சி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் அதிகமா சாப்பிடுவாங்க, ஆனா எல்லாருமே டேஸ்டா இருக்கு. எப்படி காட்டியது ஒண்ணும் இல்லை, நீங்களாம் நம்ம செய்யறோம் அது நம்ம பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு காயோ எதுவான ஒரு சேரை கூட இறை துகள் தான், ஒண்ணும் அது இல்லாம இதுவும் இல்லைன்னு நினைக்கணும். இந்த அளவுக்கு வந்துட்டோம்னாங்கம்மா நமக்குள்ள எதுமா என்ன ஒரு பேதம் வரப்போகுது. நான் என்ன சொல்ல, பேராசிரியர்கிட்ட கூட விட்டுருவேன் நானு. சுவாமி சொல்லுவாரு, அருள்நிதி தான் கொடுத்தது, மத்தெல்லாம் எப்படி தூக்கிவாங்க. சோ அந்த நிலைக்கு அந்த அருள்நிதியா கொடுத்த சுவாமிஜி நம்ம காப்பாத்தி நம்ம பிறகு தொண்டு செய்யணும்னு அந்த ஒண்ணுதாமா. அது அந்த நிலைக்கு ஒருத்தருமே வரணும்.
எல்லாருக்கும் இருக்குது சூழ்நிலை. ஏன்னா அம்மா அப்பா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டம் ஓட்டி செய்யோன் செய்யோன் பரம்பரை 7 தலைமுறை நம்ம கொண்டு வந்திருக்கோம். எது எப்ப வரும்ன்றது தெரியாது. ஆனா நம்ம குடும்பம் வரைக்கும் நம்ம நல்லதை செஞ்சு நல்லதே பண்ணுவோம். அதுதான்மா. ஏன் நான் சின்ன விண்ணப்ப சொல்றேன்னா, என் பசங்களை வந்து இங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னே எல்லாம் அருநிதி ஆகி அவங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. ஸ்பீச் கொடுக்கறது பெருசு இல்ல, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க. எல்லாம் படிச்சு எங்காத்துக்கார கச்சேரிக்கு போறான்னு இருக்க கூடாது. சொல்றதுக்கு முன்ன சுவாமிஜி இது ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. நீங்க தப்பு செஞ்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா போய் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்டுட்டு போய் தப்பு செய்வாங்க. அப்ப we have to rectify our yes we have to rectify our mistakes, then only it will reach other person. No, அதுதான் மெயின். அது அது ஒரு மாதிரி இப்ப உட்காரு உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ ஒருத்தர் லிங்க் அடிச்சு நீ வந்து உட்காருடி சைக்கிளாக உட்காரு அருமையா சொல்றாங்க நீ கேளு அப்படின்னு சொன்னேன். அவ ஃபாலோ பண்றதே இல்ல, ஒரே பிரச்சனையிலே இருக்கிறா. அந்த பையனுக்கு அவ பையன் ஃபர்ஸ்ட் இயர் நான் கவுன்சிலிங் கொடுக்குறேம்மா. அருமம்மா, நீங்க அப்பப்போ ஆகுமா கேள்வி பதிலுக்கு. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் சென்னையில இருக்கேம்மா. நான் வேலை செய்ய பண்றோம். வாழ்க நன்றி. வாழ்க வளமுடன். இப்பொழுது அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் நமக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடர இருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சிவராமன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்திருக்கோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க வேதாத்திரியம். தங்கள் இருவரின் விவரமான விளக்கங்கள் மிக அற்புதமாக உள்ளது ஐயா. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயா போனா, இந்த கோள்கள் சஞ்சாரத்துல அப்பப்ப கிரக நிலையில் மாறுது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நான் ஒரு 11 வருடங்கள் ஒரு வீட்டுல குடியிருந்துட்டு அந்த வீட்டுல இருந்து வீட்டு ஓனர் வந்து வீட்டை இடிக்கணும்னு சொன்னார். அதனால வீடு காலி பண்ணி கொடுத்து வந்துட்டேன். புது வீடு வந்து நுழைஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரம்மா என்ன பண்றாங்க, 15 நாளா வீடு காலி பண்ணோம், 20 நாளா காலி பண்ணோம் அப்படின்றாங்க. இது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு செயல். இதற்கும் கோள்களின் சஞ்சாரங்களுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா? கோள்களின் சஞ்சாரங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம கர்மாவுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடை மாத்தணும். ஓனர் கிட்ட நான் இருக்கலாமா, வேற ஒன்னும் காலி பண்ண சொல்ல மாட்டீங்களேன்னு ஜோக் அடிக்கிற மாதிரி அப்படி கேட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் பண்ணிக்க வேண்டியதுதான். அது கிரகங்களோட இதுவும் இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல யாரு இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை நிலை உயர்ந்தாங்களா தாழ்ந்தாங்களா, அப்படி எல்லாம் நீங்க ஓரளவுக்கு. ஆனா தாழ்ந்தாங்கன்னா நீங்களும் அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அது உங்களை அஃபெக்ட் பண்ணுவாங்கிறதெல்லாம் நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும். அப்புறம் தான் நீங்க வீட்டுக்கு போகணும். ஒரு வீட்டுல நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒருத்தர் போகியத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பப்ளிக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒருத்தர் எங்க ஊர்ல இந்த திங்கெல்லாம் போகியம்னு சொல்லுவாங்க. ஒரு பணம் ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு வீட்டுக்கு அந்த பணம் திருப்பி கொடுக்கற வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஃப்ரீயா இருந்துக்கலாம், வாடகை இல்லாம. ஓகே, இப்போ அந்த ஓனர் 5 லட்சத்தை பணத்தை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அவர் ஏதோ தவறான வேலை குதிரை ரேஸுக்கோ அங்கேயே உங்க போய் பணத்தை விட்டுட்டாரு. இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து இருக்கிறவரு தன்னோட 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணணும்ட்டு அவர் வந்து அந்த பணத்தை வச்சிருந்தாரு, அவர் கொடுத்திருந்தாரு. ஒரு பொண்ணு கல்யாண டைம் வருது, ஆனா அவர் பணத்தை செலவு பண்ணிட்டாரு. இல்ல, இப்ப இவர் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு கோர்ட் அளவுக்கு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகுது. அப்புறம் அவர் இறந்துடுறாரு. யாரு? இந்த வீட்டுக்கு பணம் கொடுத்து வந்தவரு தாங்க முடியாம பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாம அவர் இறந்துடுறாரு. இறக்குறப்ப அவர் மனநிலை என்ன இருக்குன்னு பாருங்க. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாம நீ அதை செலவு பண்ணிட்டியே, இந்த வீட்டுல யார் வந்தாலும் உனக்கு அந்த வீட்டு வாடகை உனக்கு கிடைக்க விடாம பண்ணிடுறேன். நீ ஒரு தீர்க்கமா சங்கல்பம் போட்டு கோர்ட்லயும் சண்டை போட்டிருக்காங்க ஒரு வருஷமா. அப்போ இந்த எண்ண அலைகள் அங்க நிறைந்திருக்கும் உங்களுக்குள்ள. நீங்க அந்த வீட்டு அந்த மாதிரி இடத்துக்கு தெரியாம போயிருந்தீங்கன்னா அங்க உங்களை அங்க சும்மா இருக்கவே விடாது, காலி பண்ண வச்சிரும் அந்த எண்ண அலைகள். யாராவது தற்கொலை பண்ணிட்டு இருந்தாலும் சில ஆவி எல்லாம் அங்கேயே சுத்திட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி வரும். அது மாதிரி ஆகுற வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி அந்த சங்கல்பம் ஆழமா அந்த தான் பணம் கொடுத்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற சங்கல்பம் இருந்துச்சுன்னா யாரு வந்தாலும் அந்த வீட்டுல வாடகைக்கு நிரந்தரமா இருக்க முடியாது, துரத்திட்டே இருக்கும். இது அந்த வீட்டு ஓனர் சொல்றாருங்கிறத விட யாரு முன்னாடி இருந்துட்டு போயிருக்காங்களோ அவங்க சங்கல்பம் தான் அதிகமா அங்க இருக்கும்.
புரியுதுங்களா? இல்ல இதுல என்ன ஒரு சிறிய குறுக்கீடு ஐயா, மன்னிக்கணும். இந்த கொடுங்க. அவங்க இந்த வீட்டு ஓனருடைய டாக்டர் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. ஒரு சரி. ப்ராஜெக்ட்டுக்காக இந்தியா வராங்க. இந்தியா சரி. ஒரு 15 டேஸ் பிஃபோர் தான் அவங்களுக்கு நோட்டீஸ் பண்றாங்க. ஆ, நான் தான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப எனக்கு சரி. 2 செலவு, இந்த வீட்டுக்கு வந்துட்டு புதுசா வீடு பார்க்கறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். ம், ஏற்கனவே இருந்த வீடும் இன்னும் 2 மாசம் எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் கூட இருந்திருக்கலாம். இடிச்சிருக்க ஒரு வாய்ப்பு இல்லை. இடிச்சு கட்ட போற 2 மாசம் டைம் கொடுப்பாரு. ம். இப்போ உங்களுக்கும் சொல்ல முடியல, எனக்கும் சொல்ல முடியல, தர்ம சங்கடமா இருக்கு அப்படின்னா எனக்கு காலி பண்ணி ஆகணும், காலி பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. மன்றத்துல மூத்த பேராசில அந்த மாதிரி பேர் சொல்லி ஒரு வாழ்த்து போடுங்க, நீங்களா காலி பண்றது அந்த மாதிரி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது நடக்குமா, சாத்தியமா? இல்லங்க, உங்களுக்கு பிராக்டிக்கலா பொண்ணு வராங்கும் போது வீடு வேணும் இல்லைங்களா? நாம ஒரு கரெக்ட். மாதிரி கற்பனை பண்ணிட்டு நான் வாழ்த்தின உடனே சூமந்திரக்காளி மாதிரி நடக்கும்னு யாரும் நினைக்க இல்ல கூடாது. நீங்க அப்படி இன்னொன்னு அது பண்ணலாம். அது நடைமுறை கரெக்ட். நீங்க நடைமுறைக்கு ஏத்த சொல்றது மாதிரி நீங்க இன்னொன்னு பண்ணலாம். இப்ப சொல்லுங்க. நீங்க அவங்க 15 நாளைக்கு தானே இருந்துட்டு போறாங்க. இல்ல அங்கேயே நிரந்தரமா இருக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. ஒரு டீம், அது அவங்க வந்து வீடு இருக்கு, அவங்க டீம் வந்து இந்த வீடு ஏசி எல்லாம் பண்ணி செட்டப் பண்ணி இங்கேயே ப்ராஜெக்ட் பண்ணணும், அதனால நிரந்தரமா எனக்கு வீடு வேணுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க வேற இடத்துக்கு பார்த்துட்டு போறதுதான் நல்லது. ஆனா நீங்க அதை வந்து வாழ்த்தி எல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் நிறுத்த முடியாது. நிறுத்த ரொம்ப கஷ்டம். இல்ல கண்டிப்பா. அப்படி வேண்டாம். அந்த மாதிரி இது கூட இயற்கைக்கு கொஞ்சம் முரணா எகெயின்ஸ்ட் நான் பார் மாத்திடுறேன் அப்படின்னு முனைப்போடு செய்யற மாதிரி அப்படியெல்லாம் வேண்டாம். கஷ்டம்னு ரைட் மேம். கஷ்டத்தை பொருட்படுத்தாம பரவாயில்லன்னு இன்னொரு வாட்டி மாத்திட்டு போயிடுங்க. அதை பெருசுபடுத்திக்காதீங்க. எனக்கு இப்படி ஆச்சே இப்படி ஆச்சேன்னு வருத்தப்படாதீங்க. இல்ல இல்ல அதெல்லாம் இல்லமா. எனக்கு இது என்ன ஒரு தெரியுமா சங்கடம், அவங்களுக்கும் சங்கடம், நமக்கும் சங்கடம். அது வந்து தவிர்த்து இருக்கலாமேன்றத ஒரு ஆதங்கம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. இரையாற்றல என்ன சொல்றது நடக்கும். அவங்களுக்கு விழிப்பு தவறிடுச்சு, அதனால அப்படி ஆயிடுச்சு. உங்க அப்பா அம்மாக்கு நிறைய வீடெல்லாம் இருந்து வாடகை கொடுத்துருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு, நம்ம வீடு சொந்த வீடு இருந்து இல்ல வீடு வித்து டிஸ்போஸ் ஆகி சென்னை வந்து செட்டில் ஆயிட்டோம். அங்க இருக்கிறப்போ யாருக்காவது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், அது இல்ல நமக்கு இல்ல தெரியாம கிராமத்துல போயிருக்கலாம். அது correct. நீ சொல்றது கிராமங்கள்ல யாரும் கிடையாது, வந்தவங்க வாழதான் வச்சிருவாங்க, யாரும் போடணும்னு சொல்ல, அவங்களா போட வச்சு நம்ம யாருமே கழுத்து பிடிச்சி தள்ளியோ ஏதாவது அவங்க சங்கடங்கள் கொடுத்த போல. நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்றது மனசு ஒப்பி வரல, பண்ணல. அது சரிங்க. இப்போ இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட் எல்லாம் கர்மா கர்மான்னு பெரிய லேபிள் போட்டு அப்படியெல்லாம் எடை கண்டிப்பா போட்டுட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் இயற்கையில, அதனால கண்டிப்பா. பரவாயில்லன்ட்டு போய்க்கணும். இப்ப பாருங்களேன், எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போதும் எங்களுக்கு என்ன ஆச்சு, வீடு காலி பண்ண சொன்னாங்கன்னுட்டு நாங்க காலி பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அங்க போனா அங்க அந்த வீட்டுல அப்படி ஒரு தேளு, எங்கெங்கயோ தேளு, தலகாணி உரைக்குள்ள எல்லாம் தேளு. அப்போ அவசரமா 2 மாசத்துல இன்னொரு வீடு தேடிட்டு போனோம். இப்ப எங்களை யாரும் ஆளுங்க போன்னு சொல்லல, இயற்கையாவே போக வச்சிருச்சு. ஆனா அது கஷ்டம்னு நினைக்கல நம்ம. ஏன்னா இப்படி கஷ்டம் வந்தங்காட்டி ஐயோ இந்த வீட்ல இருந்து போனா போதும்னு ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ அந்த கண்டிப்பா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் லைட்டா எடுத்துக்கிச்சு. இங்க வந்து கண்டிப்பா ஆளுங்க பாரு நீ முதலே சொல்லிருக்க கூடாதா அப்படின்னு நம்ம மைண்ட் கால்குலேட் பண்றதுனால வருத்தப்படுது. அதனால அந்த கண்டிப்பா மைண்டுக்கு ஈல்ட் ஆகாம பரவாயில்ல பரவாயில்ல லைட்டா எடுத்துட்டீங்கன்னா அறிவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப இன்னொன்னு நினைச்சுங்க, எவ்ரிதிங் இஸ் சொல்லுங்க. கோயிங் இன் an order in the universe. எஸ் இயற்கையில் அப்சல்யூட்லி ரைட். எல்லாம் சரியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது நினைச்சுங்க. உங்களை ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த வீட்டுல இருந்து நல்லது நடக்கிறதுக்காக உங்களை வேற இடத்துக்கு போற மாதிரி இயற்கை உங்களை போக சொல்லுது, டெம்பரரியா. இதெல்லாம் அதனால நீங்க அப்படி போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒண்ணு, அவங்க கிட்டயும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். இல்ல அதான் அப்படி அதுதான் வீடெல்லாம் அதுதான் கிடைக்கும் போய்க்கலாம். ஆனா அப்புறமா வருத்தப்படாதீங்க, அதை நினைச்சு இது பண்ணாதீங்க. என்னமோ இல்ல இல்ல இப்படி அது ஆயிடுச்சு. நினைச்சு இல்லம்மா. இல்லம்மா அது நினைக்கிறது வாழ்த்தையே கிடையாது உங்களுக்கு. நம்ம அதான் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு செயல் வந்து நம்மள வந்து தர்ம சங்கடப்படுத்துது, அது வந்து நிரந்தரமானது இல்ல, தற்காலிகமானதா இருக்கு அப்படின்றது. எல்லாருடைய ஆதங்கம் என்னன்னா, நீங்க அவட்ட உட்காந்து பேசி ஒரு 6 மாசம் டைம் கேளுங்க, திடீர்னு காலி பண்ணோம்னா திருப்பி எங்க போக முடியும்? எல்லாமே மாத்திரம் போனோம்னா தர்ம சங்கடங்கள் இல்ல. அவங்களுக்கு உட்காந்து பேசி பாருங்க, இப்ப பொண்ணு வரது போஸ்ட்போன் ஆயிருக்கா, ஆயிரத்துல சப்போஸ் நீங்க கூட தொடர்ந்து இருக்கலாம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் அடுத்த வாரம் உட்காந்து பேசலாம்னு ஒரு எண்ணத்தை போட்டிருக்கோமா. சரியா தவறா? சரிதான், பரவாயில்ல. ஏன்னா நியாயமா தானே கேட்க போறீங்க, கொஞ்ச நாள் டைம் கண்டிப்பா கேட்க போறீங்க, அதெல்லாம் தவறு இல்லை, கேட்கலாம், தாராளமா உட்காந்து கேட்கலாம் நீங்க. நல்லது. நன்றி, உங்களுடைய பதிலுக்கு நன்றி. உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். பெங்களூர் அப்பெல்லாம் வரணும்னு பார்க்கற முடியல. எனக்கு வாங்க மச்சினி வாங்க, வந்து இதுல தாராளமா. இருக்கா, மடிவாளாவில் இருக்காங்க. ஓ சரி சரி, வர சொல்லுங்க. எங்க நம்பர் வேணா நான் இதுல போடுறேன். இருக்கு. அவங்க யார் இருக்காங்களோ உங்க நம்பர் குழந்தைகள் எங்கிட்ட வேணா இருக்கு. போன் பண்ணி பேச சொல்லுங்க. எங்க உங்க கிளாஸ் நம்பர் நாங்க எங்கிட்ட இருக்கு. எடுக்கிறப்போ வந்து கலந்துக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சிமா, வாழ்க வளமுடன். வாழ்க இறையருளும் குருவருளும் உடனிருந்து வாழ்த்தட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக மீண்டும் அருள்நிதி சுசீலா அவர்கள். வாழ்க வளமுடன். ரெண்டாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, அந்த புக்கு வந்து மேல் உலக ஆன்மா உங்களோடு பேசுகிறது. அமேசான்ல ஆர்டர் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா. 339 ரூபா ஆர்டர் பண்ணிட்டேன். அதுல தமிழ், இங்கிலீஷ் எல்லா பாஷையிலும் பார்த்தேங்கம்மா. அது மேல் உலக ஆன்மா போர்ஷெட் பாவனாகிரி. ஓகேங்கம்மா. அவங்க சொன்னது எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு, அதனால உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்கம்மா, எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. இந்த ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, இந்த மூணுக்கு என்னங்கம்மா டிஃபரன்ஸ்? இப்போ ஆயுர்வேதம் தான் வேதத்தோட ஒரு பிரான்ச் தான் சித்தா. அது சித்தாங்கிறது டோட்டலா வேற அல்ல, ஆயுர்வேதத்தோட ஒரு பகுதி தான் சித்தா. ஆனா அந்த ஆயுர்வேதத்துல சித்தால மட்டும் சில மிருகங்களோட மூத்திரம் அதோட காய வச்சு அந்த உப்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆயுர்வேதத்துல சுத்தமா அப்படி பண்ண மாட்டாங்க, வெறும் பிளான்ட் பேஸ்டா தான் இருக்கும் எல்லாமே. சித்தால கொஞ்சம் இப்படி அப்படியே பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்படி பண்ணணும், ஏதோ ஒரு இனத்தோட இது சத்து குறையுது நமக்கு, அதனால அதை சேர்த்துறோம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஹோமியோபதிங்கிறது அது டோட்டலா டிஃப்ரெண்ட். எப்படின்னா ஹோமியோபதியில என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நம்ம ஜீவகாந்த கருமையத்துல நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்னால பிஹேவியரால உணவு பழக்கங்களால எல்லாம் நல்லா பதிஞ்சு 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 வியாதி கூட மேக்னெட்டிக் கோடா இருக்கு, மேக்னெட்டிக் கோடா இருக்கு வியாதி, அத கூட மாத்தும் பாரு சுவாமிஜி. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் சுவாமிஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாரு. இப்ப அதுலயும் இப்போ பரிணாமத்துல ஏதோ ஒரு 5 அறிவு வரைக்கும் இருந்துட்டு தானே மனிதனாக 6வது அறிவா வந்திருக்கோம். அதுல ஏதோ ஒண்ணுத்தோட இது சத்து நம்மளுக்கு குறைஞ்சதுன்னா அது எதுன்னு கண்டுபிடிப்பாங்க அப்படின்ட்டு எனக்கே தலைவலி ரொம்ப இருந்துச்சு தியானத்தினால நினைச்சுக்கிட்டே. இருந்தாலும் தியானத்தை நிறுத்த மாட்டேன்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சுவாமிஜி கேட்ட போது சொன்னாங்க, நான் ஸ்பைடர் பாய்சனா கொடுத்தீங்க, ஸ்னேக் பாய்சனா கொடுத்தீங்கன்னு கேட்டேன். எல்லாம் ஸ்பைடர் பாய்சன் சொன்னாங்க அந்த உமாங்கிறவங்க, சாமிஜி கூட இருந்தவங்க. அது வந்து இப்போ ஸ்னேக்கோடது இல்ல ஸ்பைடரோடதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ திடீர்னு பரிணாமத்துல அது ஒரு தன்மை வெளிப்பட்டுடுமாமா. அப்போ தலையெல்லாம் குரு குரு குருன்னு பூச்சி விடுற மாதிரி இருக்குது, தலை வலிக்குது, தியானம் பண்ண முடியல. அப்போ அவர் எப்படி, ஆனாலும் ஹோமியோபதியில மட்டும் ரொம்ப டீட்டெயில்டா கேட்பாங்க. காலையில வருதா, எந்திரிச்ச உடனே, டுவர்ட்ஸ் மத்தியானம் ஜாஸ்தி ஆகுதா, சன்செட்டுக்கு அப்புறமா ஜாஸ்தி ஆகுதா, ரொம்ப டீட்டெயில்டா கேட்பாங்க. பூச்சி விடுற மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சு அதோட பாய்சனை 200 டைம்ஸ் ஆர் 600 டைம்ஸ் பொட்டன்சிய கம்மி டைல்யூட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சொட்டு விஷத்துக்கு 200 சொட்டு தண்ணி கலந்த மாதிரி, 400 சொட்டு தண்ணி கலந்த மாதிரி டைல்யூட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்களாமா. அது இத்தினூண்டு உள்ள போட்ட உடனே அத மறு உந்து, அது குறைஞ்சத உள்ள போட்டு உந்தி கொடுக்குது. செல்களுக்கு ஒரு தன்மை என்னன்னா, எப்பவுமே அங்க இருக்கிற தன்னைத்தானே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஜீவகாந்தம் உபயோகிச்சு அந்த மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். அப்படி தானாக இன்க்ரீஸ் பண்ணி சரியாகணும். சோ இத்தினூண்டு தான் கொடுக்கணும், ரொம்ப நாள் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா இத்தினூண்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கொடுப்பாங்க. அதான் ஹோமியோபதி. அப்போ பெஸ்ட் ஹோமியோபதி தான் பெஸ்ட் இல்லைங்களா? ஹோமியோபதி தான் பெஸ்ட். ஒரு ஜெர்மன் அங்க இருந்து இங்க வந்து இந்தியால என்ன இவ்வளவு நல்லா இது பண்றாங்களா? அப்ப எஜுகேஷனுக்கு எல்லாரும் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த பீரியட் அது. நாலந்தா பல்கலைக்கழகம், அங்க பஞ்சசீலா இதுல தக்ஷசீலா இதுல யூனிவர்சிட்டி அங்க எங்கன்னு படிக்கிறதுக்கு வந்தப்போ அப்படியே என்ன பண்றாரு, இந்த ஹோமியோபதியை தெரிஞ்சுட்டு நல்லா தரோவா கத்துக்கிட்டு போய், ஆமா இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, மேக்னெட்டிக் கோடையே மாத்துது, அப்ப பரம்பரையா அடுத்த ஜெனரேஷனுக்கு வராம இருக்கும். அதனால சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹோமியோபதி மருந்தே கொடுத்து கொடுத்து பழக்கணும். ரொம்ப முடியலன்னா ஒன்ஸ் இன் வயல் கொஞ்சம் அலோபதிக்கு போயிட்டு வந்துடணும். ஆயுர்வேதம் அதுக்குள்ளதான் சமாளிக்கணும். இப்படி பண்ண பண்ண என்ன ஆயிடும், ஜீன் கரெக்ஷன் ஆயிடும் பாருங்க, பரம்பரை வியாதியே அங்க இல்லாம ஆயிடும். அதுக்காக ஹோமியோபதி தான் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாமிஜி கிட்ட வந்த டாக்டருங்க நிறைய பேர் ஹோமியோபதி கத்துக்கிட்டாங்க, எம்பிபிஎஸ் டாக்டருங்களே. ஞாபகத்துல வச்சுங்க, எந்த மருத்துவங்கள் எல்லாமே எது சிறந்ததோ அந்த காலகட்டத்துக்கு டைமுக்கு உடம்புல எந்த பகுதிக்கு, இப்ப கை கால் முறிஞ்சு போச்சுன்னா நீங்க ஹோமியோபதிக்கு எல்லாம் போக முடியாது. அது மாதிரி ஆயுஷ்னு இப்போ ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க.
அதனால எந்த இது நமக்கு எப்போ தேவையோ அந்த இதுக்கு போய்க்கணும் உடனே. எமர்ஜென்சிக்கெல்லாம் இன்னைக்கு உள்ளுக்குள்ள பாருங்க, இப்போ ஆயுர்வேதத்துக்கு போனா கூட இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வெளியில நீங்க சொல்ற சிம்டமை வச்சு உங்களுடைய பாடியில வர்றதை வச்சுதான் அவங்க மருந்து கொடுப்பாங்க. ஆனா அலோபதிக்கு போனீங்கன்னா உள்ள என்ன நடக்குதுங்கிறது, உள்ள என்ன நடக்குது, எங்க பிளாக் இருக்குன்னு இப்ப சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிட்டதுனால அதை தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதனால எந்தெந்த நாங்க என்ன பண்ணுவோம், அலோபதிக்கு போயிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ண சொல்றாங்களோ பண்ணி டாக்டர் என்ன சொல்றாங்க கேட்டுட்டு வந்துருவோம், மருந்து வாங்க மாட்டோம். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போவோம், அவர் சொல்றத கேட்டு அதை பண்ணி. ஆயுர்வேதத்திலயும் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்க மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா நான் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதான் அந்த சிக்கன் குனியா மாதிரி ஒரு காய்ச்சல் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு அப்புறம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆயிட்டேன். அது எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, எது நல்லா இருக்கும். மகரிஷி வந்து ஹோமியோபதி தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதான் அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேங்கம்மா. எல்லாத்த விட எது தெரியுங்களா நல்லது? சொல்லுங்க ஐயா. அளவும் முறையும் கடைபிடிச்சீங்கன்னா எந்த மருத்துவமே தேவையில்லை. இல்ல இல்ல அது சரி, அதையா தமாஷ் பண்றாரு, அதெல்லாம் சரி. இருந்தாலும் எங்கேயோ கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறவங்களுக்கும் கூட வியாதி வருதுமா. இவரு என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு வந்தப்போ உனக்கு மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் பாரு. ஆமா, அது மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் தான். அப்பா அம்மா சரியா கொடுக்கலன்னா வீக்கா இருந்தாங்க ஒண்ணு. அடுத்தது அம்மாவுக்கு வந்து இந்த சத்து பத்தின நாலேஜ் எல்லாம் இல்ல. எப்படி எப்படியோ காய குட்டி குட்டியா நறுக்கி தண்ணிக்குள்ளார போட்டு கழுவிட்டு அப்புறம் பொரியல் பண்ணி இந்த சத்தெல்லாம் பிச்சுக்கு போயிருச்சு. சக்கைதான் எங்க உடம்பு போச்சு. இப்படி எல்லாம் பண்ணினதுல என்னமோ மாதிரி வீக்கா தான் இருந்தோம். கொஞ்சம் இந்த நாலேஜ் வர வர கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறது ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்கேயோ கொஞ்சம் ஏதாவது வரதான் வரும். நான் இதை நினைச்சேன், எனக்கு இந்த காய்ச்சல் வந்தப்ப நான் நினைச்சேன், நான் இவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், மெடிடேஷன் பண்றேன், இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்க முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நீங்க சொல்ற மாதிரி. எனக்கு வயசாயிடுச்சுங்கம்மா, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நான் இருந்துப்பேன். அப்படி இருந்து எனக்கு இப்படி எப்படி இந்த காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். சரி, அது கர்மா ஏத்துக்கிட்டு. ஆனா இப்ப நான் ரெடி ஆயிட்டேன் ஆயுர்வேதத்துல. எவ்வளவு நல்ல காரு காஸ்ட்லியா வாங்கினா கூட ஒன்ஸ் இன் மேல் ரிப்பேர் ஆகாதா? உடம்பு அந்த மாதிரி வண்டி தானே. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அஸ்வின் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஜி அஸ்வின். அஸ்வின் வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல இதா இருந்ததம்மா. நாங்க ஞானமூர்த்தி, நாங்க இலங்கையில இருந்து கதைக்கிறோம். என்னண்டா ஹோமோனல் இம்பேலன்ஸ், அது PCOS ப்ராப்ளம், இதுக்கு எந்த சீசன் என்ன வையா ஹோமோபதியா? சரியா கேட்கல, கொஞ்சம் அந்த சரியா கேட்கல. ஹோமோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம், அந்த பாலிசிஸ்டிக் ஓவியேஷன் டிசீஸ், அது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ரோக்ராம் பாலிசிஸ்டிக் ஓவரியம் ஐயா. என்ன சொல்றாங்கம்மா? ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகே, அப்புறம் பாலிசிஸ்டிக் ஓவரி. பாலிசிஸ்டிக் ஓவரி. ஓகே ஓகே. அதுக்கு எது நல்ல பையன் ஐயா? அதுக்கு என்ன பாருங்க, எந்த ஒரு உடம்பு பகுதியிலையும் நீங்க பாலிசிஸ்டிக் ஓவரி வந்து டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? யாராவது உங்க வீட்டுல அந்த மாதிரி இருந்தா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, அது சாப்பிட்டு நல்லாகலைன்னா எண்ணத்தை மாத்திக்க சொல்லுங்க, அதுவும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்ப பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிறதே பேசிக்கலா ரீப்ரொடக்டரி சிஸ்டத்துல வர்ற ஒரு ப்ராப்ளம் தான். அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பெண்ணா பிறந்ததே தப்பு, பெண்ணா பிறந்தா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு அப்படின்னு பெண்மையை குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. பெண்மையை, பெண்ணா பிறந்தாச்சு, பெண்ணா இந்த உடம்போட தான் வாழ்ந்தாகணும், பெண்மையை ஏற்றுக்கொண்டாலே ஒரு 50% அந்த வியாதி குணமாயிடுங்க. ரீஅக்கர் ஆகாது, அதிகமாகாது, குணமும் ஆக ஆரம்பிக்கும். மனதுல மாற்றத்தை முதல்ல பண்ண சொல்லுங்க. அப்புறம் டாக்டர் கிட்டையும் எந்த மருந்தோ ஹோமியோபதி எடுத்துக்க சொல்லலாம். ரொம்ப எஃபெக்டிவ் மெடிசன் எல்லாம் இருக்கு, நீங்க ஹோமியோபதியை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக
கவிதா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஆயுஸ் முடிஞ்சு பண்ணிக்கிறாங்களா இல்ல அவங்களுக்கா தோண்டி பண்ணிக்கிறாங்களா இல்ல ஆயுசும் இருக்குமா ஐயா? ஆயுசு முடிஞ்செல்லாம் பண்ணிக்கலாமா? எப்படி இருக்குன்னா, ஆயுசு முடிஞ்ச உடனே உள்ள இருந்து ஆத்மா நீ தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறவங்க அவங்க ஆயுசு கொஞ்சம் முன்னாடியே தான் போறாங்க. அப்படி போனதுனால எல்லாம் தப்பிச்சுக்கலாம் ஒண்ணும் முடியாது. கர்மா இன்னும் தீரல. அதை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த எர்த் பவுண்ட்ல தான் இருக்கணும், பூமியோட லோ லெவல்ல தான் இருக்கணும். பிளஸ் இப்போ 80 வயசு வரைக்கும் இருக்க வேண்டியவங்க 50 வயசுல தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா 30 வருஷம் ஆவியாவே சுத்தணும். வேலை வரும்போதுதான் அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த சமயத்துல வேற யாராவது என்ன செய்வாங்களோ ஹெல்ப் கிடைக்கும், ஒரு ஹையர் சோலோட ஹெல்ப் கிடைக்கும், அங்க இருந்து அடுத்த லேயருக்கு போக முடியும். அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இயற்கையாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. கிடைச்ச உடலை அலட்சியப்படுத்துறாங்க, வாழ்க்கையை அலட்சியப்படுத்துறாங்க. அதுக்கான இதையும் அனுபவிக்கணும். அப்புறம் திரும்ப மீண்டும் பிறந்து வரும்போது அதுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். இதே கஷ்டம் தொடரும். இப்போ ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு திரும்ப மீண்டும் பிறவி எடுக்கும் போது திரும்ப அந்த ஹஸ்பண்ட் சரியில்லாம தான் அமைவார். அந்த இடத்துலதான் போய் சோல் அட்டாச் ஆகும். இப்ப கடன் தொழில தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு எல்லாமா அதேதானா? ஆமா, எல்லாருக்கும் அப்படித்தான். அப்படிதான். எனக்கு இன்னொரு டவுட், ஆவிங்க எல்லாம் உலாத்துறது நிஜம்தானாமா? ஆவிகள் உலகம்ன்றது நிஜமா? ஆவிகள் எல்லாம் உலாத்துறதுன்றாங்கல்ல, அதெல்லாம் நிஜமாமா? ஆவிகள் உலாத்துறது ஆமா ஆமா அது இப்ப பாருங்க, எல்லாரும் இங்கேதான் ஒரே ஸ்பேஸ்ல தான் இருக்கிறோம். உடம்போட இருக்கிறவங்களும் உடம்ப மட்டும் விட்டுட்டு ஆவியோட இருக்கிறவங்க, அந்த ஆவியுள்ள இருக்கிறவங்க, அந்த ஆவி உலக அனுபவம் சட்டத்தையும் சொன்னோம் இல்லைங்களா புஸ்தகம், அதுல எழுதி இருக்கு. ஒரு ஆவியே அவங்க அம்மா கை மூலமா எழுதின புஸ்தகம் அது. அப்போ எங்களை போய் செத்து போனவங்கன்னு சொல்லாதீங்க. நாங்களும் உயிரோட தான் இருக்கிறோம். நாங்க உயிரோட மட்டும் இருக்கிறோம், நீங்க உயிரோட உடம்போட இருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்குது. சோ அந்த உயிர் தான் அலையுது. ஆனா நேச்சுரல் டெத்தா இருக்கும்போது அது எந்த லேயருக்கு போய்க்கணுமோ அந்த டைமென்ஷனுக்கு போய்க்கும். இப்படி பண்ணினா ஒரு போர்ஸ்ஃபுல்லா உயிரை வெளியேற்றினதுனால அதுக்கு எரியும். அதனால என்ன ஆகுமா, அந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டவங்க எல்லாம் இருட்டா இருக்கிற இடத்துல, அந்த ஒளிப்பட்டாலே எரியுது, அதனால இருட்டா இருக்கிற இடத்துல போய் பூந்துக்கும், தண்ணீருக்குள்ள போய் இருந்துக்கும். அதனாலதான் நீர்நிலைகள்ல கூட பயந்துட்டா அங்க ஆவி உள்ள வந்துருது. இப்படி எல்லாம் ஆகும். அதனால அதுக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கும். ஒரு மாதிரி ஒண்ணும் பண்ணவும் முடியாது, ஹெல்ப்லெஸ் ஃபீலிங்கு, ரொம்ப அவஸ்தை. இப்போ உடம்போட இருக்கிறத விட அது கஷ்டம். ஏண்டா பண்ணிட்டோம்னு ஆயிடுவாமா அந்த ஆவிகளுக்கெல்லாம். நிறைய சுதந்திரம் கொடுக்கலீங்க கடவுள். கொடுக்கல. நோ ஃப்ரீ வில் எல்லாம் கொடுக்கல. நினைச்சா எங்க உடம்புக்குள்ளயோ யார் உடம்புக்குள்ளயோ போக முடியாது. அதனால பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிடையாது. அதனால கேட்டம்மா, 2 பேர் இருக்காங்க அதனால கேட்டம்மா. 2 பேரும் ஹையஸ்ட் லெவல்ல இருந்தவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்களே, அந்த மாதிரி கேட்டேன். ரொம்ப அதாவது ஒருத்தர் டாக்டரு, இன்னொருத்தர் தொழிலதிபர். இந்த மாதிரி இருக்கவங்க ஏமா அந்த மாதிரி பண்ணி கேக்குறேன். இல்ல அவங்களுக்கு கோழைங்க என்ன தெரியுமா, தைரியம் இல்ல. இந்த உலகத்து பிரச்சனைகளை எதிர்நோக்க தைரியம் இல்ல மனசுல. அந்த கோழைத்தனத்தினால தப்பிச்சிடுறாங்க. சில பேர் கடன் தொல்லைனால, ஐயோ இத்தனை பேருகிட்ட கடன் வாங்கிட்டுனே எப்படியா திருப்பி கொடுப்பேன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி விதவிதமா கற்பனை பண்ணி உணர்ச்சி வயப்பட்டுதான் பண்ணிக்கிறாங்க. ஆமா. அம்மா எனக்கு இன்னொரு டவுட். இப்ப நம்ம பாவம் பண்றதெல்லாம் நம்ம சங்கதிகளுக்குன்னு சொல்றாங்க. அது அவங்களையும் தாக்கம், நம்ம இறந்த பிறகு மறுபடியும் நம்மளுக்கிட்டே அதே வந்துருமா? இப்போ நீங்க பண்ணினது, நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் பண்ணினது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கர்மயத்துல போயிருக்கும். குழந்தைங்க பிறந்த பின்ன பண்ணினதெல்லாம் உங்க கர்மயத்துல மட்டும்தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓ சரிங்கம்மா. அது நீங்க உடம்பு விட்ட உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமென்ஷனை நோக்கி போய்க்கும். குழந்தைங்க நம்ம பண்றதெல்லாம் குழந்தைங்களை தாக்காது. ஆனா சில விஷயங்கள்ல பாருங்களேன், செஞ்சது நமக்கு
ன்றாங்கல்லம்மா அது அது அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு அப்பா இருக்காரு, அவர் வந்து குழந்தைங்க எல்லாம் பிறந்தாச்சு, ஆனா நல்லா லஞ்சம் அடிக்கிறாரு. அந்த லஞ்சத்தை வாங்கி வாங்கி அந்த காசுல இந்த பிள்ளைங்க படிக்குது, என்ஜாய் பண்ணுதுன்னா அப்போ இந்த கர்மா இதுகளுக்கு வரும். ஏன்னா அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்குல்ல, அதனால அந்த கர்மா வரும். பார்த்தும் அது கத்துக்கிட்டு இருக்குங்க, அதுங்களுக்கும் செய்யற டெண்டன்சி இருக்கும், அப்ப கர்மா தொடரும். அதனால அப்போ கர்மா உண்டு. ஆனா குழந்தைங்க இன்னசென்ட்டா நல்லவங்களா இருக்காங்க, ஆனாலும் அப்பன் குடிக்கிறான் குழந்தைங்க பிறந்த பின்னியும்னா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வராது. அது அந்த ஆளுக்கு மட்டும்தான் வரும். அந்த குழந்தைகள் மனவளக்கலைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தவறான செய்த வழியில வந்த பணம்னு அதை அனுபவிக்காம எல்லாம் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்மா கிடையாது. கிடையாது. சரிங்கம்மா, இதுதான் டவுட்டா இருந்துச்சு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லில்லி ஆங்கர் லைன் போயிடுச்சு. டாப் பண்றதுக்கு இன்னும் மேல சுப்புலட்சுமி அக்கா வாழ்க வளமுடன். ஆமா, மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும். சடனா இங்க ஒயர் கட் பண்ணிட்டாங்க, நெட் ஒயர் கட் ஆயிடுச்சு. அது அப்புறமா டேட்டா ஆன் பண்ணிட்டேன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணன் அம்மா வாழ்க. லக்ஷ்மணன் ஐயா பேசுங்க, அவங்க சாந்தி கண்ணன் வரட்டும். லக்ஷ்மணன் ஐயா பேசுங்க. சாந்தி கண்ணன் அம்மா நீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்கம்மா. லக்ஷ்மணன் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன். இப்பதாம்மா அட்மிட் ஆச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா என்னோட கேள்விமா, ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கு, அவர் எப்போதுமே அது இருக்குன்னு தான் சொல்லி பழகிட்டே இருக்காரு, அவரை மாற்றவும் முடியல. நாங்க வந்து தியானத்துல வாழ்த்திட்டு இருக்கோம், இன்னமும் என்னமா செய்யலாம்? இல்ல சுகர் இருந்தாலும் அவர் கண்ட்ரோல்டா இருக்கீங்கல்ல, அதனால நல்லா பேலன்ஸ்டா இருந்துக்கலாம் அப்படியே ஃபீட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப பாசிட்டிவ் ஆனோன்னு தனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சுங்கும் போது சரியா போயிடுச்சுன்னு தோணும். சுகர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா அவர் சொல்றாரு? அவங்கதான் சொல்றாங்க, இருக்கிறவங்க தான் சொல்றாங்க ஐயா. இருக்கிறன்னு சொன்னாங்கன்னா அவரு போய் சரின்னு சொன்னாங்கன்னா அவரு போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துக்க சொல்லுங்களேன். இல்ல அது பண்ணாலும் இருந்தா பரவாயில்லன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சைக்கலாஜிக்கலி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அப்ப ஆமாமா சுகர் இருக்கு, தப்பு ஒண்ணும் இல்ல, சுகர் எல்லாம் வேண்டியதுதான், அளவாதான் இருக்கு பாருங்க. டெஸ்ட் பண்ணி தினம் பாருங்க கரெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா இருந்தாதான் உங்களுக்கு அது டயபெட்டிஸ், எக்ஸ்ட்ரா இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு மாத்தலாம். அவருக்கு என்ன ஏஜ் ஆச்சு, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் கொஞ்சம் முன்ன பின்னாடி இருக்கலாம். பேஸ் லைன் நீங்க 100ன்னா அதெல்லாம் வந்து 75 80 வயசு ஆனவங்களுக்கு 100 இருக்க முடியுமா என்ன? அதுக்கு மேல இருக்கலாம், தப்பு இல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க. அது மாதிரிதான் சொன்னேன். அதான் சமைக்கும் போது கூட வாழ்த்திட்டு தாமா சமைச்சிட்டு இருக்கேன். சாப்பிடணும், வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாக்கணும், அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். சரிம்மா சரி. மிக்க நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் ஐயா நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா அப்பாவுக்கு வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் மிகவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கப்பா. அம்மா இப்ப மருத்துவத்தை பத்தி சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேத பத்தி நல்லா டீட்டெயிலா சொன்னீங்க. இதுல ஒரு இதுமா, இப்ப நம்ம வந்து ஒரு சுகருக்காவோ இல்ல ஒரு உடல் ரீதியா விஷயத்துக்கு வந்து போய் கேட்கிறப்போ ஒரு இடத்துல வந்து நீ ஹோமியோ மட்டும் எடுக்கங்கிறாங்க, ஒரு சில இடத்துல அவங்க சித்தாவும் ஹோமியோவும் பண்றாங்க.
ரெண்டுமே எடுத்துக்கலாம், கேப் விட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமாமா ஒரு விஷயம்? எடுத்துக்கலாம். இப்ப என்னன்னா மருந்துங்கிறதே நம்மளோட பிரச்சனைய தீர்த்து சால்வ் பண்றதுக்கு தானே தவிர அந்த மருந்து சாப்பிட்டு இது சாப்பிட்டோம்னு காம்ப்ளிகேஷன் ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு வந்து ஒருவேளை இஃப் எனிதிங் கோஸ் ராங், நம்ம வந்து நம்மளோட வீக்னஸ்னால எது பிடிக்கலையோ அதோட தலையில போட்டுருவோம், இது சாப்பிட ஆரம்பிச்சுதான் வந்துருச்சுன்னு. அது மாதிரி கன்ஃபியூஷன் வேண்டாமேங்கிறதுக்காக ஒன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த மருந்து எடுத்துக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்றாங்க. நம்ம சைக்கலாஜிக்கலி நம்ம வீக்னஸுக்காக அப்படி சொல்றாங்க தவிர மருந்துனால அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இப்ப 3 வேளை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், 2 வேளை தான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறாங்க, நடுவுல ஹோமியோபதி சாப்பிடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பரவாயில்ல, பண்ணிக்கலாம். ஆனா உங்க மனசு வீக்கா இருந்தா பண்ணாதீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பண்ணலாம், அவங்களுக்கு மருந்துனால கெடுதல் ஆகாது. ஏன்னா 2 மருந்துமே நல்லிஃபை பண்றதுக்கு நார்மலா பண்றதுக்கு தானே தவிர எதுவும் ப்ராப்ளம் காஸ் பண்ணாது. ஓகேம்மா. அது எதனாலன்னா இந்த ஒரு ஐயப்பாடு வந்து ஒரு இடத்துல சொல்றது வந்து நீங்க ஹோமியோ மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாங்கம்மா. இன்னொரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேல பழிய போட்டுற கூடாதுங்கிறதுனால அப்படி சொல்றாங்க. தான் மருந்து வேலை செய்யணுங்கிறதுக்காக அதை பார்த்துட்டு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு வியாதிக்கு அது எந்த சித்தா மெடிசன் ஹோமியோபதியில வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஹோமியோபதி வந்து சில மென்டல் இதுக்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்னா அதை மாத்திரம் எடுத்து பாருங்க, கொஞ்ச நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறம் போங்கன்னு சொல்லியிருப்பாங்களா நீங்க. அதே மாதிரி வேற உடல் உபாதைகள் மாதிரி இருந்தா, மைண்ட் இல்லாம வேற ரிலேட்டடா இருந்தா நீங்க கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு 2ஐயும் எடுத்துக்கலாம். ஆமா, ஐயா சொல்ற மாதிரி மனம் விஷயமா இருந்தா, மனம் பாதிக்கப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு மருந்தை மட்டும் எடுத்துக்கணும். அதை முடிச்ச பின்ன வேணா கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு இன்னொரு மருந்து ஆரம்பிச்சுக்கோங்க தவிர, ஏன்னா 2ஐயும் போட்டு குழப்பிட்டு இவங்க மைண்ட் தாட்டையும் எண்ணத்தையும் போட்டு குழப்பிடுவாங்க. அப்படி வேண்டாம் யாரா இருந்தாலும். உடல் உபாதைன்னா கால்வலி கைவலி வேற ஒண்ணுத்துக்கு வயிறு சரியா இருக்குன்னா பரவாயில்ல, பிசிக்கலா இருந்தா பரவாயில்ல, 2 மருந்தையும் நீங்க கலந்து எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஆனா இந்த மருந்து எல்லாம் இயற்கையில இருந்து பண்றதுதான் பேசிக்கலா. இந்த நீங்க ஹோமியோபதி ஆகட்டும் சித்தா ஆகட்டும் எல்லாமே இயற்கையிலிருந்து பண்றதுதான். அதனால இந்த உடல் இந்த ஜெனரேஷன்ஸ் ஓவர் வந்து இந்த மருந்து எல்லாம் பார்த்து பழகு. இந்த மருந்து எனக்கு தெரியுமே, இந்த இலையில இருந்து பண்றது, இந்த இதுல இருந்து எடுத்த எசன்ஸ் ஹோமியோபதி மெடிசின் அப்படின்னு ஒத்துக்கும். சுவாமிஜி சொல்லுவாரு, இந்த ஆயுர்வேத மெடிசின் சித்தா மெடிசின் எல்லாம் சாப்பிட்டோம்னா உடல் செல்கள் என்ன நினைச்சுக்குமா, ஆஹா நல்ல உணவு வந்திருக்கு அப்படின்னு நினைக்குமா, மருந்துன்னு நினைக்காதான். நம்ம மனம் தான் மருந்துன்னு சொல்லுதே தவிர அது நல்ல உணவு வந்திருக்கு அப்படின்னு உடல் செல்கள் ஏத்துக்கும். அதுவே நீங்க அலோபதி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அது வந்து கெமிக்கல் வந்த உடனே பயந்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு டக்குனு லிவர் பிடிச்சு வச்சிரும், ரத்தத்துல போக கூடாது. ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இயற்கையில என்ன மாதிரி இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சரை இவங்க காப்பி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கலை பண்ணி கொடுக்கறதுனால, ஐயோ இது நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும். அதை ஓவர் டோஸ் பண்ணி ஒரு செல்களை செடிமெண்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கு ரியாக்ஷன் கடைசியில வியாதியாவும் வர்றதுக்குன்னு சொல்றாங்க மெடிக்கல்ல. ஓகேமா. அப்பா 2 பேருக்கு ரொம்ப சிறப்புமா. ஒரே ஒரு கேள்விமா, அதாவது நம்ம எப்போதுமே ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும், ஸ்மார்ட்டாவே இருக்கணுங்கிற ஒரு விஷயம் நினைக்கிறோம் இல்லம்மா. அது அந்த செயல்பாடுகள் எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயமும், நம்ம டேலண்ட்டை நம்ம எப்படிமா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? அதாவது சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆவரேஜாவே நம்ம இருந்துட்டு இருக்கோமே, என்னைக்கு ஒரு டேலண்டடா வரணும்னு நினைக்கிற விஷயங்களை அது எப்படிமா கொண்டு வர்றது? அப்பா சொல்லுங்களா. எந்த ஏரியாலன்னு யோசிங்க. அப்புறம் டேலண்ட்னா தனியா ஏதோ நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ, எதுல ஒரு பேஷன் பாங்க, ரொம்ப பற்று செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விஷயத்த செய்யுங்க, அவ்வளவுதான். மத்தபடி நிறைய பேர் பாத்துக்கோங்க, ஒரு 100 பேர்ல இயற்கையில மேக்சிமம் 30 கூட இருக்காது, மேக்சிமம் 30 கொஞ்சம் டேலண்ட கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சு ரொம்ப காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 30% கண்டுக்காம இருப்பாங்க. பாக்கி எல்லாம் இருந்தும் இல்லாம அது தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நாம இந்த மிடில் இதுல இருக்கோமா, அங்க இருக்குமா, இங்க இருக்குமா நமக்கே தெரியல. சோ இப்படி ஒரு தாட் வந்துருச்சு இல்ல உங்க மனதுல, ஆத்மாவுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வழி காட்டும். அந்த வழியில பண்ண நேச்சுரலா மேக்சிமம் உங்க டேலண்ட காட்ட பாதை திறக்கும். அப்ப அந்த ஏரியால பண்ணிக்கலாம். அப்படி ஒண்ணுமே ஆகவே இல்லைன்னா போதும், சாதனை பண்ணிட்டு ஞானம் அடைய பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு விட்டுருங்க. டேலண்ட் நீங்க யாரு கூட கம்பேர் பண்றீங்க அதை பார்க்கணும். நீங்க
எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமை இருக்கு. யூ cannot கம்பேர் யுவர் செல்ஃப் வித் somebody else. உங்களை மற்றவர்கள் கூட நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்களுடைய வாழ்ந்த விதம், வளர்ந்த விதம், சந்ததியினர்கள் எவ்வளவு சேர்ந்து இருக்காங்க. அதனால உங்களால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ, உங்களுடைய உடல் வளம், மனவளம், நட்பு நலம், பொருள் வளம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ மனம் அமைதியா வச்சு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. செல்லு வரும், இறைநிலை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். எனக்கு ஒரு காலத்துல ரொம்ப சின்ன வயசுல 20-22 வயசுல எல்லாம் நான் பிறந்த பிரயோஜனமே இல்ல அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நல்லா படிப்பேன், ரொம்ப நல்லா வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து நல்லா இருந்ததுதான். என்னடா என்னமோ மாதிரி சாதாரணமா ஆயிடுச்சே அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி அப்ப செய்யணும், சமுதாயத்துக்கு உபயோகமா இருக்கணுங்கிற எண்ணம் விதை விழுந்திருக்கு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து அது எப்படி வரணுங்கிற போது சுவாமிஜி கிட்ட வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு 5-6 வருஷத்துல சொல்லி கொடுங்களேன் அப்படின்னாங்க. அப்படி இப்படின்னு இந்த லைனுக்கு வந்துட்டேன். அது மாதிரி தானாக அமையும். என்ன ஏஜ் இப்ப உங்களுக்கு? 51 ரன் ஆகுதுமா. 51. அது மாதிரி ஏதோ ஒரு இதுல இத நான் இத டேலண்டா நான் நினைச்சுக்கிறேன் என்ன அளவுல. அது பெருசா அடுத்தவங்க சொல்லாட்டாலும் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை செய்யறது, நல்லதை செய்யறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா தானாக அமையும். சிறப்பு சிறப்புங்கம்மா, மிக்க சிறப்புங்கம்மா. அமையாட்டா ஞானம் அடைய பிறந்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் சபரீஷ். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புமா, சிறப்பம்மா. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு பொதுவான கேள்வி. அது என்னன்னா, அம்மா இப்ப வந்து யூஸ்வலா வந்து நீங்க தமிழ்நாட்டுல, யூஸ்வலா சவுத் இந்தியால, பெங்களூர் எந்த ஊர்னாலும் உங்களுக்கு வந்து பெண்ணை வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க, ஆனா அந்த பெண் வந்து ஒரு நல்லா படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேற ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க அவங்க ஃபேமிலி. அது வந்து அதான் நான் கேக்குறேம்மா. இப்போ வந்து சில பேர் வந்து நல்லா இருப்பாங்க, அவங்க இதனால ரொம்ப ரொம்ப கீழ்நிலைக்கும் வரவங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அதுதான் நான் கேக்குறேன், அது எப்படி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு குழந்தை அவங்க ரொம்ப உயர்த்துறாங்களே, அது உண்மையாவே இவங்க எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா, என்னோட மனைவியோட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னோட மக பிறந்தனாலதான் எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கிறாரு. இது அவர் முன்னேற்றம் அடைஞ்சதுனால சொல்லல, உண்மையாவே அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு ஒரு கேள்வி. நன்றி. அது அப்படி தோன்றது அந்த இது காக்கை உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக இருக்கலாம். அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் எல்லாமா சேர்ந்து அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லைங்களா? அந்த மேனிஃபெஸ்ட் ஆகுற டைம் வந்திருக்கு, இந்த குழந்தையும் பிறந்திருக்குங்கும் போது குழந்தை பிறந்ததுல இருந்தும்பாங்க. சார் ஆஸ்ட்ராலாஜிக்கலி சொல்லும் போது பாத்தியா, இந்த கிரகம் இப்படி இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தை நல்லாச்சு, அந்த குழந்தையால தான் அப்பா நல்லா இருக்காங்க. குழந்தைங்கிறதே அப்பா அம்மாவோட வாழ்க்கையின் தொடர்ச்சி. அப்போ இவங்க பண்ண புண்ணியம் வெளிப்படுதுன்னு எடுத்துக்கலாம். நம்ம பிலசாபிக்கலா அப்படி எடுத்துக்கலாம். அவங்க அஸ்ட்ராலாஜிக்கலி இந்த பொண்ணு பிறந்ததுனாலதான் நீ நல்லா இருக்கங்கிறாங்க. அப்படின்னு இல்ல. இது எப்படி இருக்குன்னா தமாஷா இருக்க சொல்ற மாதிரி இருக்கு. என் பையனுக்கு சொல்லுவான், பெரிய பையன், அம்மா உன்ன மாதிரின்னு சொல்லாத, என்ன மாதிரி நீ இருக்காம்மா. இது எப்படிங்க? என்கிட்ட இருந்து வந்து கொஞ்சம் என்னோட இது குணம் ஜாஸ்தி இருக்கு பெரியவங்க கிட்ட, சின்னவங்க கிட்ட அவரோடது ஜாஸ்தி இருக்கு. சின்னவன் பார்க்க என்னாட்டா இருப்பான், பெரியவன் பார்க்க அப்பாவாட்டா இருப்பான். அது மாதிரி இப்ப நம்ம வாழ்க்கையின் தொடர்ச்சி தானே பிள்ளைங்க. அம்மா உன்னாட்ட நான் இல்ல, என்னாட்ட நீ இருக்க, என்ன மாதிரி நீ பேசுற அப்படின்பான். இது அந்த மாதிரிதான் இருக்கு தமாஷா, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கம்மா, நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பு. நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். மைதிலி அம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். இன்னொரு முறை சார்ஜ் கொடுத்துக்கு நன்றிங்கம்மா. அம்மா இப்ப அவங்க சொன்னாருல்ல, ஒவ்வொருத்தரும் இப்ப நான் மூத்த பொண்ணு, எனக்கு 5 சகோதரிகள். ஆனா இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அது ஜீன்ல வந்துதான், பதிவுல தெரியாது. நான் வந்து பியூசி படிச்சு முடிச்சோடனே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நான் நல்லா, நீங்க சொன்ன மாதிரி நல்லா படிப்பேன். அப்பெல்லாம் லா அண்ட் மினிஸ்டர், என்டர்டைன்மெண்ட் மினிஸ்டர் அப்படிப்பாங்க. நான் எஜுகேஷன் மினிஸ்டர். அப்போ SSLC 10th SSLC. ஸோ அவ்வளோலாம் பாப்புலர் இருந்து. ஆனா இப்போ SSL அதுக்கு படிக்க போய் அவ இப்படி எல்லாம் பண்ணாலும் நல்லா திட்ட, இவங்க எல்லாம் ரொம்ப பொறாம திட்டுவாங்க.
படிச்சுட்டு வந்து என்ன பண்றாங்க. இது இப்படியே போய் சுவாமி கிட்ட வந்து அருள்நிதி ஆன பிறகு ஃபர்ஸ்ட் நான் வந்து மதுரையில வந்து காம்படிஷன் போனேன். அதுல வின் பண்ணிட்டேன். சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம பொதுக்கிட்டு எதுல போனாலும் ஃபுல்லா வின் பண்ணிட்டு வந்தேன். சில பேர் என்ன பண்ணாங்க, நம்ம மன்றத்துல நீ எல்லாம் இதுக்குள்ள வளர்த்து எதுக்கெல்லாம் காம்படிஷன் போற அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அது வந்து நானும் ஒன்னும் சொல்லிடல. சரி அது போச்சு. ரங்கோலி எந்தெந்த போறனோ போனா குவிஸ் எல்லாம் போனோம்னா அலருவாங்க எங்க இடத்துல. அது ஏதோ இயற்கை உள்ள இருந்து வருதுமா, அது எப்படிலாம் தெரியல. ஆனா ஒரே பொறாமப்படுறதுனால எனக்கு கட்ட கொஞ்சம் கொஞ்சம் இல்னஸ் வந்துருது. இதுலயே நான் ஐயோ போறது வருது. இந்த பஞ்சபூதநாத்தம் நான் அடிக்கடி பண்றதுனால அங்க உள்ள -40 எல்லாம் இருந்தது. இங்க என்னோட டாலஸ்ல என் பையன் வீட்டுல வந்து பயங்கர ஹீட் அப்படி இருக்கும். ஆனா இது உண்மையில சத்தியமா பஞ்சபூதநாத்தம் தான் என்னை காப்பாற்றியது. ஆனா இப்ப வரைக்கும் இப்ப வேர்ல்ட் லெவல்ல வந்து கொலு காம்படிஷன் ஏற்கனவே கொலு காம்படிஷன் 3 தடவை வின் பண்ணிருக்கேன். இப்போ வாங்கியிருக்கேன். ஆனா இது என்னன்னா அப்படியே பொறாமப்படுறாங்களே என்னோட உடன்பிறப்புகளை, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப எனக்கு எப்படி எந்த ஒண்ணும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று பார்த்தாலும் ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டியா தான் தோணுது. நான் ஆக்சுவலா கிட்ஸுக்கு போய் எடுக்கிறதா இருந்தேன். ஒரு 15 டேஸ் கொஞ்சம் கோல்டு பிடிச்சுனா போல குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட போகுது. இப்ப இது வந்து நான் செஞ்சு தவிர இப்ப என் பொண்ணு பையன் 2 பேர் எல்லாம் மெரிட்ல போனவங்க தான். பாருங்களேன், அவளை யூஎஸ்ல இருந்து அயர்லாந்துக்கு அவளை செலக்ட் பண்ணி அனுப்பி 3 நாள் போயிட்டு நெட்டா வந்தான். சோ அவளுக்கு அந்த ஏதோ வந்திருக்குது அவளுக்கு ஜீன்ல. ஆனா இப்ப வந்து அவளுக்கு பையன் வந்து ஆட்டிசம் ஆயிடுச்சு. இப்ப அவன் வந்து மூக்கெல்லாம் கிழிச்சுட்டா. இப்ப லாஸ்ட் இயர் ஏப்ரல் 8 அவன் மூக்க கரெக்டா அந்த நம்ம என்ன வந்து எக்லிப்ஸ் வந்தது. அவளுடைய மூக்கை கிழிச்சிட்டு எமர்ஜென்சில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இவளை இது பண்ண அப்புறம் அங்க வந்து ஆம்புலன்ஸோட போலீஸ் வரலையே, போலீஸ் அடிச்சதுனால எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போட்டு 3 மாசம் அங்க இருந்து அதுக்கப்புறம் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு போயிட்டான். ஆனா இப்ப அது ஒரு குறைபாடு ஆயிடுச்சு இல்லையா. அவரு கோல்டு மெடலிஸ்ட் யாரு, எங்க மருமகன். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சுன்னா எல்லா இடத்துலயும் இப்ப எல்லாம் வந்து கடைசி எங்களுக்கு ஏன் வாழ்க்கை இது ஒரு என்ன ஒண்ணு ஒரே ஒரு இது சுவாமிஜி இல்லைன்னா அவுட் என் பொண்ணு. இதுவும் கடந்து போகும். பிளஸ்ட் பேரண்ட்ஸ் சாமிஜி சொல்லிட்டாங்கம்மா, நான் கர்மா கழிச்சிட்டேன் இப்படி சொல்றாங்கம்மா. ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்குது. என்னடா இது இந்த மாதிரி இருக்கு. அடுத்த பொண்ணு வந்து 7.5 வயசு ஆகுது பேத்தி. அவ வந்து அப்படியே எல்லாத்துலயும் எதுவும் ஆகி வரா. இது சொல்றது கூட பயமா இருக்குதுமா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈவில் தாட்ஸ் மத்தவங்கிட்ட இருக்கிறதுனால சொல்றேன். இப்ப இதை எப்படி நான் டேக்கிள் பண்ணது ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு நெருடா. இங்க இருந்து வாழ்த்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். நம்ம கத்தார் தெரியும், பேரனுடைய பேர்ல இருந்து எல்லாம் தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன் பாசிட்டிவா, அவன் வந்து எது சொன்னாலும் சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் எல்லாமே சொல்லிடுவான், எல்லாம் சொல்லுவான். அதை ஏதோ ஒரு குளூக்கமா 4.5 வயசுல இது கேட்ராக்ட், 11 வயசுல குளூக்கோமா 2 கணக்கு போய் பண்ணியாச்சு. சோ லிவர் ஃபால்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா வந்து பசிக்குது சாப்பிட்டு இருக்கான். இதை ஒண்ணும் பாஸ்ட்ல இருந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கா. நல்ல 5'11" வந்திருக்கான் ஹைட்டு. 15 வயசு முடிஞ்சுது அவன். ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி இது அவ்வளவுதான், அதெல்லாம் ஒண்ணும் ஆட்டிசம் மாற. நான் என்ன நினைக்கிறேன்னா தர்மா கழிச்சு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தையும் மிராக்களா மாற வழி உண்டு. பிரபஞ்ச ஆற்றா ஒரு மூளைக்குள்ள செஞ்சு கண்டிப்பா மாற்றோம்னு அப்படி நான் நினைக்கிறது சரியா தவறா? இல்ல, இப்போ நீங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. அவங்க பொறாமப்படுறவங்கன்னா அது அவங்க தலையில சினிமா ஓடுது, அவங்களுக்குள்ளார நெகட்டிவ், அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இந்த ஆர்டிசம் விஷயத்துக்கு அது பூரா குணமாகும்னு எதிர்பார்க்க கூடாது. அது பிறவியில வந்ததா இருந்தா கஷ்டம், அப்படி ஆகாது. சில சமயத்துல என்ன ஆகுது, ஃபாரின்ல எல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் போடுன்னு குழந்தைக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போடுறாங்களாமா. ஃப்ளூ ஷாட் அப்படி இப்படின்னு எல்லாம். அதுல இந்த கெமிக்கல் சேர்ந்துட்டு கொஞ்சம் வருஷத்துல அது ஆட்டிசம் வந்துருது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி இவ்வளவு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி நடுவுல வந்ததா இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இல்ல, கொஞ்சம் பெட்டர் தான் ஆகும். அதுல சமாளிச்சுக்கலாம். ஏன்னா எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே வீட்லயே இருக்கு, 2 பேர் ஆட்டிசம்த்தோட இருக்காங்க. கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான், பட் ஓவராலா எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேலைக்கும் போயிட்டு சம்பாதிச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்காங்க. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க வேற யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவை. பிறர் கமெண்ட் எல்லாம் இந்த கவலை ஒழித்தல சொல்லுவோம் இல்லைங்களா, அலட்சியப்படுத்த வேண்டிய பிரச்சனைகள். அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு நீங்க பாட்டுக்கு தியானம் பண்ணி ஞானம் அடையிற வழியை பாருங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சக்தி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். ஐயா நாங்க இப்ப வந்து சொந்த வீட்டுலதான் இருக்கேங்க ஐயா. இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். அப்போ எங்ககிட்ட வீட்டுல வந்து தென்மேற்கு மூலையில வந்து டாய்லெட் இருக்கு, அது கொஞ்சம் சரி வராதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களா பார்க்கல, ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, பார்த்தாங்க. நாங்க அது பெருசா கண்டுக்கல, விட்டுட்டோங்க ஐயா.
அப்புறம் பார்த்தா கொஞ்சம் 10 இயர்ஸ் எங்களுக்கு ஹெல்த் வைஸாவும் ஃபினான்சியலாவும் லோ ஆகும்போது எங்களுக்கு சரி அதுதான் அப்படிங்கிற ஒரு தாட் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. அதை வந்து நாங்க அந்த மாத்தவும் முடியாத மாதிரி அந்த வீட்டோட அமைப்பு இருக்கு. நாங்க வெளியே போலாம்னு நினைச்சாலும் வீட்டினோட சௌகரியங்கள்னால ரிலேஷன்ஸ் பக்கத்துல இருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஹஸ்பண்டுக்கு போற ஐடியாவும் அவ்வளவு இப்போதைக்கு வர மாட்டேங்குதுங்க ஐயா. இப்ப நம்ம மாத்தணுமா இல்ல நம்மளுடைய சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். உண்மையா? என்னன்னா, நல்லா சரிங்க உங்களை ஐயா. சிந்திக்க வச்சா சரியா போயிடும். இப்போ சரிங்க ஐயா. வாஸ்து சரியில்லைன்னு சொன்னாலும் அதனால பாதிப்பு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் செகண்டரி, அப்படி நகர்த்தி வச்சிருவோம். சரிங்க ஆனா ஐயா. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளார நீங்க பிசிக்கலா மாற்றம் செஞ்சு டாய்லெட்டை மாத்தினதுனால சேஞ்ச் ஆகுங்கிறத விட பெஸ்ட் சரிங்க ஐயா. ஐடியானா துரியாதீதம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2-3 வேலை பண்ணும்போது வீட்டுல கொஞ்சம் எல்லாருமே பண்ணும்போது சுத்த வெளியவே இங்க கொண்டாந்துடுறீங்க. வீட்டுக்குள்ளார சரிங்க. சுத்த வெளியே வந்துருது. அதனால அப்போ நீங்க இதனால எல்லாம் பாதிக்கப்படாம இதனாலதான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு உங்க மனமாவது நினைக்காம இருக்கும். யாரோ ஓகேங்க. என்னமோ சொன்னா கூட நம்ம மனசு அதெல்லாம் என்ன பாதிக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நமக்குள்ளார மாற்றம் நிகழும். எல்லாம் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகும். தியானம் பண்ணுங்க, நல்லா தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸோட இருங்க. வேற ஒண்ணும் பிசிக்கலா மாத்துறதுல பெரிய இது நெகிழறது இல்ல. ஒரு சில வீடுகளை நாங்க பார்த்தோம். அவங்க அவ்வளவு செலவு ஓகேங்க. பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு கூட பெருசா சொல்ற மாதிரி சேஞ்ச் வரல சில பேர்கள்ல எல்லாம். அதனால நாம ஓகேங்க. அது ஒரு சயின்ஸ் தான் இல்லைங்கள, கட்டும் போதே பார்த்து கட்டிக்க வேண்டியது. அது இல்லைங்கிற பட்சத்துல அதை அப்படியே அலட்சியப்படுத்திட்டு கண்டுக்காம பேசாம தியானம் பண்ணுங்க நல்லா. இன்னொன்னு சுத்தத்திலேயே நீங்க ஒரு சும்மா கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவோ சரி. பிளாட் இருக்கு. ஒரு பிளாட்ல 5000 பிளாட்லாம் ஒரு இடத்துல இருக்கு. எவ்வளவு அதுல ஒரு 25% டெஃபினட்டா எந்த மூலையில என்ன இருக்கணுமோ அது இருக்காது, மாறிதான் இருக்கும். ஆப்போசிட்டா சரிங்க. இருக்கும். அக்னி மூலையில மாறி மாறி தான் வரும். ஏன்னா பிளாட்ல மிரர் இமேஜ் வர்றதுனால அப்படிதான் இருக்கும். அந்த வீடு விற்காம போகுதா, அந்த வீட்டுல வந்து குடியிருக்கிறவங்க நல்லாதான் இருக்காங்க, நாங்க எவ்வளவோ பார்த்துட்டோம். அதனால நீங்க அத பத்தி எல்லாம் வீட்டை இருக்க பாத்ரூம் மாத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. சரிங்க. வேஸ்ட். அதெல்லாம் தேவையில்லை. தியானம் பண்ணுங்க. இந்த இடத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, எங்களுக்குள்ளேயும் அது எந்த விதமான தொந்தரவு இல்லாம மாறணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு நீங்க அதை மறந்துருங்க, சரியா போயிடும். ஆமா, அதை மறக்கணும். உங்க மறக்கணும். மனசுக்குள்ள அதையே ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே கான்சியஸா லிங்க் போட்டு அது இழுக்கிற மாதிரி ஆச்சு. மறக்கிறதுக்கு ஒரு பதிவுன்னா எத்தனை பேரு அதான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த மாதிரி வீடு இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்க தெரிஞ்சவங்க கிட்ட. அவங்க நல்லாதான் இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு வந்திருக்கணுமே, ஏன் நமக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் பதிவை போட்டுட்டு அதை மறந்துருங்க, சரியா போயிடும். அப்படி போற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நம்ம போய்க்கலாமாங்க? ஏன் நம்ம மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம மாத்திக்கினாலும் மாத்திக்கலாம். வாய்ப்பு கிடைச்சா போறதுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா போய்க்கலாம். நீ ஆனா வேற யாராவது வந்து அங்க இருக்குதான் போறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ அவங்களுக்கு வந்தா பரவாயில்லையா? அவங்களும் மனுஷங்க இல்லையா? அப்போ அதை நினைச்சு பாருங்க. அப்போ இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்குறீங்கல்ல. இல்ல இன்னொன்னுமா, நாங்க அபிஜித் அபார்ட்மெண்ட்ல இருந்தோம் மலேசியத்துல. அங்க என்னாச்சு, எங்க வீட்டுல வந்து வேற ஒருத்தர் நம்ம மன்றத்துக்காரரே ஒருத்தர் வந்து பார்த்துட்டு 85% வாஸ்து இருக்குன்னாரு. அப்போ நேர் ஏத்த மாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சா, அந்த பக்கம் வீட்டுக்கு கிராஸா இருக்கிற வீட்டுக்கு இன்னும் குறைஞ்சு போச்சா, அப்படியே உள்டா. ஆனா ரொம்ப நல்லாதான் இருந்தாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. யுஎன்ல வேலை செஞ்சு நல்ல நிறைய சம்பளத்தோட அந்த வாங்கி காலத்துக்கு 1.5 லட்சம் பென்ஷன் வரும். அப்படி எல்லாம் இருந்தாங்க. அப்படி வந்து ஜம்முன்னு தான் வாழ்ந்தாங்க. அதெல்லாம் அவங்கள பத்தி அந்த ஃப்ளோர் பூரா எல்லாம் நல்லாதான் இருந்தாங்க. நம்ம பிரச்சனைன்னு வந்து சுவாமிஜி எல்லாரும் பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களாங்கய்யா? நம்ம வாஸ்து பத்தி எல்லாம் சுவாமிஜி பேசியிருக்காங்களாங்கய்யா? சுவாமிஜி சொல்லியிருக்காரான்னு தெரியல. ஆனா வந்து வாஸ்துங்கிறது நம்ம ஒரு இது மென்ஷன் ஆனது உண்டு. பேசும்போது கேஷுவலா அப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேசுவோம், அரட்டை அடிக்கும்போது சொன்னது உண்டு. என்னன்னா இப்போ வான்காந்தம் இருக்கு, ஒரு 4 செவரு கட்டினீங்கன்னா நீங்க இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணிடுறீங்க. அப்ப இதுக்கு அதுக்கும் ஒத்து வரணும், அதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னுட்டு. அதுக்குதான் எங்க வீட்டுக்காரர் சொன்ன, ஆமா சொல்றாப்புல, இந்த காத்தடிக்கிற திக்குல ஜன்னலை வச்சு போட்டு அக்னி மூலைங்கிறோம், அந்த அந்த ஆப்போசிட் அந்த இடத்துல இது பண்ணா காத்து உள்ள வர காத்து புகைய வெளியில தள்ளி விட்டுரும். ஆனா நம்ம அதெல்லாம் கவனிக்காம எந்த பக்கத்துலயும் ஜாஸ்தி காத்தடிக்குது. ஏன்னா தென்றல் முக்காவாசி தெற்குல இருந்து தான் அடிக்கும், மழை வரும்போது மேற்குல இருந்து தான் சாரல் அடிக்குது. இந்த மாதிரிலாம் இது இருக்கு. கொஞ்சம் நேச்சர் கவனிச்சுட்டு மாத்தி வச்சுட்டோம்னா என்ன ஆயிடும், காத்து இருக்கிற மூலையில போயிட்டு இது பண்ணினா அக்னி மூலைன்னு மாதிரி அடுப்பு வச்சுட்டு, அந்த காலத்துல விறகடுப்பு, அவ போக வீட்டுக்குள்ளார பூரா சுருந்துடும்.
இதுக்காக வந்தது தானே. ஆமா அப்படின்னு யோசிச்சோம். பாருங்க, அக்னி இல்லாம தானே உங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கு. விறகு எங்க எரியுது? கேஸ் ஸ்டவ், கேஸும் வேண்டியது ஸ்டவ், இல்ல, எலக்ட்ரிக் இண்டக்ஷனும் ஸ்டவ். வந்துருச்சு. நெருப்பே உங்க கண்ணுக்கு தெரியாம வருது இல்ல. அப்புறம் இது வந்துருச்சு, எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு, அது புகையை எடுத்து வெளியில விட்டுருது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட வருது. இண்டக்ஷன் இன்னொன்னு அவன் மைக்ரோவேவ் எல்லாம் வந்துருச்சு. எங்க இருக்கு உங்களுக்கு நெருப்பு? அது மாதிரி பாத்துங்க, அதெல்லாம் தேவையில்லை. மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதை மறந்துருங்க, சரியா? எல்லாரும் வாஸ்து பார்த்து கட்டவே முடியாதுமா. இப்போ நாங்க இருக்கிறது ஈஸ்ட் ஃபேசிங் ரோ, அப்போ வெஸ்ட் ஃபேசிங் காரங்களுக்கு அப்படியே எல்லாம் உள்டா ஆயிடுச்சு. அப்ப அவங்க எல்லாம் நல்லா இல்லையா லே அவுட்ல? அதெல்லாம் அது பாருங்க, மனசுல அறிவுல தெளிவு இல்லாத வரைக்கும் மனம் பயப்படும், உணர்ச்சி வசப்படும், சந்தேகப்படும். தெளிய துணிவு வந்துரும். அப்ப எதுவும் பாதிக்காது. அப்ப அதுக்குள்ளார லைட்டா இருக்குமா, மேலால முதந்துக்கும், ஒன்னு அமுக்கினாலும் உள்ள போக. யார் என்ன பண்ணி நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க. இது வரைக்கும் உங்க வீட்டுக்காரர் எழுத்துட்டு எல்லாம் நீங்க போகாதீங்க. சரிங்க. அவர் சொல்றபடி கேட்டுருங்க. அவருக்கு அப்புறம் வீட்டுல குழப்பம் வந்துடும். சரிங்கய்யா. போனா போங்க, அவர் வேண்டாம்னா பேசாம இருங்க. இணக்கமா இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லன்னா ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருக்கு. உங்க மனசை மாத்திக்கோங்க, எல்லாம் சரியாப்படும். சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்து கொள்ளலாமாங்க ஐயா? தாராளமா பண்ணிக்கிறேன். நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. எல்லாரோட ஐயங்களும் ரொம்ப சயின்டிபிக் பாயிண்ட்ஸ் சொல்லி ரொம்ப அருமையா இது பண்ணீங்க. அது இல்லாம மெடிசன்ஸ் பத்தியும், ஆயுர்வேதா, சித்தா, அந்த ஹோமியோ, அந்த கம்பாரிசன் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.